வணக்கம். இந்த காணொளியில் 7ஆம் வகுப்பு டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய இயல் 1 வந்து பார்க்க போகிறோம். முதல்ல கலங்கரை விளக்கம், அதை பற்றி ஒரு பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர்கள் கண்டுபிடிச்ச ஒரு தொழில்நுட்பம் தான் கலங்கரை விளக்கம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கடையலூர் உருத்திர கண்ணனார் கலங்கரை விளக்கம் பற்றி ஒரு பாடல் வரிகள் ஏற்றிருக்காரு. வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றெறிஞ்சென்னி விண்பொற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவநீர் அலுவத்து ஓடுகளம் கரையும் துறை. கடையலூர் உருத்திர கண்ணனார். வானம் ஊன்றிய மதலை போல அப்படின்னா வானத்தை அண்ணாந்து பார்த்தோம்னா நம்ம கண்ணெல்லாம் உருத்தோம் இல்லையா, சூரியனை பார்க்க முடியாது இல்லையா, அப்போ வானம் ஊன்றிய மதலை என்ன கடையலூர் உருத்திர கண்ணனார்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மதலை என்ன தூண், நெகிழி என்ன தீச்சுடர், அலுவம் என்ன கடல், அலுவம்னா கடல், வேயா மாடம்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம், சென்னி என்ன உச்சி, உறவு நீர் என்ன பெருநீர் பரப்பு, கரையும் என்ன அழைக்கும். கலங்கரை விளக்க ஏன் அமைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல்ல துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலன்கள் கப்பல்களை துறைமுகம் நோக்கி அழைக்கிறதுக்காக அமைச்சதுதான் கலங்கரை விளக்கம். கடையலூர் உருத்திர கண்ணனார் சங்ககால புலவர். இவர் பாத்தீங்கன்னா கடையலூர் என்ற ஊர்ல வாழ்ந்திருக்காரு. பெரும்பான் ஆற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை ஏற்றியவர் யாருன்னா கடையலூர் உருத்திரங்கண்ணனார். இந்த பெரும்பான் ஆற்றுப்படை, பட்டினப்பாலை எந்த இதுல வருதுன்னா 10 பாட்டுல வருது. பெரும்பான் ஆற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்டைமான் இளந்திரையன். தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். பெரும்பான் ஆற்றுப்படையை ஏற்றியவர் யாருன்னா கடையலூர் உருத்திர கண்ணனார். பட்டினப்பாளையும் யார் ஏற்றிருக்கா? கடையலூர் உருத்திர கண்ணனார் தான் ஏற்றிருக்காரு. ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மன்னர்கிட்ட ஒரு புலவர் போயிட்டு அவரை பத்தி சிறப்பா பாடி பரிசு வாங்கிட்டு வந்திருப்பாரு. அப்படி வாங்கிட்டு வந்தவர் இன்னொரு புலவர் அல்லது ஒரு பாடகர், பாணரன்னா பாடல் பாடுறவங்க, அவங்க கிட்ட போயிட்டு இது போல நான் அந்த மன்னன் கிட்ட போய் பாடி பரிசெல்லாம் பெற்றுட்டு வந்தேன், நீங்களும் போயிட்டு அவர்கிட்ட பரிசு பெற்றுட்டு வாங்க அப்படின்ட்டு வழி அனுப்புறது தான் ஒரு வழிகாட்டுதலா அமைகிறது தான் ஆற்றுப்படை இலக்கியம். 10 பாட்டு நூல்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா திருமுருக ஆற்றுப்படை, பெருநர் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநெல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம். மலைப்படுகடாம வேற எப்படி கூறலாம்னா கூத்தாற்றுப்படை அப்படின்னு கூறலாம். 10 பாட்டு நூல்கள்ல ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை இருக்குன்னா 5. சோ இங்க மலைப்படுகடாம் அதுல ஆற்றுப்படை இல்ல, ஆற்றுப்படையன்னு வர்றது 4 நூல்கள்னு போடக்கூடாது, 5 நூல்கள். மலைப்படுகடாமும் பாத்தீங்கன்னா ஆற்றுப்படை நூல் தான். படுகடாம் அதற்கு வேறு பெயர் என்னன்னா கூத்தாற்றுப்படை. 10 பாட்டு நூல்கள்ல எத்தனை ஆற்றுப்படை நூல்கள் இருக்குன்னா 5 ஆற்றுப்படை நூல்கள் இருக்கு. வேயா மாடம் எனப்படுவது சாந்தினால பூசப்படுவது. அலுவம் அதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கடல். சிறப்பு லூ வரும், அது தெளிவா பாத்துக்கோங்க. அலுவம்ன்றது கடல். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன எதுன்னா மரக்கலன்கள். தூண் என்னும் பொருள் தரும் சொல் எதுன்னா மதலை. அடுத்து கவின்மிகு கப்பல், மருத இளநாகனாருடைய பாடல் வரிகள் கொடுத்திருக்காங்க. உலகிலர்ந்தென்ன உருக்கெழு வங்கம் புலவுத்திரை பெருங்கடல் நீரிடை போல இரவும் எல்லையும் அசைவின்றாகி விரை செலல் இயற்கை வங்குள்ளாட்ட கோடுயர் திணிமணல் அகன்துறை நீக்கான் மாட ஒல்லெறி மருங்கறிந்து ஒய்ய. மருதன் இளநாகனார். உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்கன்னா ஆல்ரெடி நான் போட்ட வீடியோ பாருங்க. இது ரிவிஷன் வீடியோன்றதால நான் டீட்டெயில் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆல்ரெடி போட்ட வீடியோல இந்த ஒவ்வொரு லைன்ஸுக்குமே என்ன பொருள், அந்த பாடல் வரி படிக்கிறப்பவே அதற்கான அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க. உலகிலர்ந்தென்ன உருக்கெழு வங்கம் புலவுத்தரை பெருங்கடல் நீரிடை போல இரவும் எல்லையும் அசைவின்றாகி விரை செலல் இயற்கை வங்குள்ளாட்ட கோடுயர் திணிமணல் அகன்துறை நீக்கான் மாட ஒல்லெறி மருங்கறிந்து ஒய்ய என்ற பாடல் வரிகளை ஏற்றியவர் யாருன்னா மருதன் இளநாகனார். உரு என்பதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா அழகு, போலன்றது பிளக்க, வங்குல் காற்று, நீக்கானன்னா நாவாய் ஓட்டுபவன், வங்கம்மன்னா கப்பல், எல்லன்னா பகல், அல்லன்னா இரவன் சொல்லுவோம், எல்லன்னா பகல், கோடுயர் அண்ணா கரை உயர்ந்த, மாட ஒல்லெறி அப்படின்னா கலங்கரை விளக்கம்.
மருதன் இளநாகனார் வந்து பாத்தீங்கன்னா சங்ககால புலவர்கள்ல ஒருவர். இவர் கலித்தொகையில வந்து பாத்தீங்கன்னா மருது திணையில கலித்தொகையே வந்து பாத்தீங்கன்னா 5 திணைகளா வந்து பிரிச்சிருப்பாங்க. அதுல மருது திணையில வந்து 35 பாடல்கள் வந்து யார் ஏற்றிருக்கா? இளநாகனார் வந்து ஏற்றிருக்காரு. இவர் மருது திணை பாடுவதில் வல்லவர் என்பதால இவருடைய பெயரோட வந்து மருதன் இளநாகனார் என்றது வந்து சேர்ந்திருக்கு. மருதன் என்ற வார்த்தையும் வந்து சேர்ந்திருக்கு. அகநானூறு வந்து பாத்தீங்கன்னா 8 தொகை நூல்கள்ல ஒன்று. அகநானூற்றுல எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 400 பாடல்கள் வந்து இருக்கு. புலவர் பல பேர் வந்து ஏற்றப்பட்ட நூல் 400 பாடல்கள் வந்து அகநானூறு வந்து கொண்டிருக்கு. அகநானூற்றை வந்து வேற எப்படி அழைக்கலாம்னா நெடுந்தொகை அப்படின்னு அழைப்பாங்க. ஸோ நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னா அகநானூறு. 8 தொகை நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. ஸோ 8 தொகை நூல்களில் முதல் நூல் எதுன்னா நற்றிணை. இயற்கை வங்குல். வங்குல் என்பதனுடைய பொருள் வந்து பாத்தீங்கன்னா காற்று. மக்கள் வந்து வங்கம்னா கப்பல். கப்பல்ல ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு வந்து எதை சொல்லுது? கடலை வந்து சொல்லுது. பெருங்கடல், பெருமை குட்டல் கடல், இன்று குட்டலாகி இன்றாகி. எதுகை இடம்பெறாத இணை வந்து பாத்தீங்கன்னா இரவு இயற்கை. ஸோ மோனை தான் வந்திருக்கு. முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. மீதி எல்லா இதுலையும் வந்து எதுகை வந்து இடம்பெற்றிருக்கு. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து எதுகை வந்து இடம்பெறல. வங்கம் அப்படின்னா கப்பல். நீக்கானன்னா நாவாய் ஓட்டுபவன். எல்லன்னா பகல். மாட ஒல்லெறி என்றது கலங்கரை விளக்கம். தமிழரின் கப்பற் கலை. உரைநடை உலகம். பயணம் வந்து பாத்தீங்கன்னா நீர்வழி பயணம், தரைவழி பயணம், வான்வழி பயணம்னுட்டு 3 வகையா வந்து பிரிக்கலாம். நீர்வழி பயணத்தை வந்து உள்நாட்டு நீர்வழி பயணம், கடல்வழி பயணம் அப்படின்ட்டு அதை வந்து மேலும் 2 வகையா பிரிக்கலான்றத சொல்லியிருக்காங்க. வானூர்த்திகள்னா ஏரோப்ளேன். ஏரோப்ளேன் வந்து இப்ப கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு வந்து கப்பல்கள் மூலயமா தான் வந்து பயணம் வந்து செய்தாங்கன்றத கொடுத்திருக்காங்க. தொல்காப்பியம் வந்து பாத்தீங்கன்னா கடற்பயணத்தை எப்படி குறிப்பிடுதுன்னா முன்னீர் வழக்கம் அப்படின்னு குறிப்பிடுது. தொல்காப்பியம் கடற்பயணத்தை எப்படி குறிப்பிடுது? முன்னீர் வழக்கம். திருவள்ளுவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவருடைய காலகட்டத்திலேயே பெரிய கப்பல்கள் இருந்தது என்ற செய்தியை கடலோடு கால்வாள் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடால் நிலத்து. பெரிய கப்பல் வந்து தேர் ஓடக்கூடிய இடத்துல ஓட முடியாது. அதே போல பெரிய தேர் நெடுந்தேர் வந்து கடல்லையும் ஓட முடியாது அப்படின்ட்டு பெரிய கப்பல்கள் வந்து இருந்த செய்தியை வந்து இந்த குறள் மூலயமா தெரிய வருதுன்றதை கொடுத்திருக்காங்க. பூம்புகார் துறைமுகத்தில இருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் வந்து ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்ற செய்தியை எந்த நூல்ல வந்து சொல்லியிருக்காங்கன்னா பட்டினப்பாலை வந்து சொல்லியிருக்காங்க. பூம்புகார் சோழர்களுடைய வணிகம் பொருளாதாரம் அண்ணாவே எந்த நூல் நம்மளுக்கு ஞாபகம் வரணும்? பட்டினப்பாலை. கடியலூர் உரித்திர கண்ணனார் வந்து பார்த்தோம் இல்லையா, பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை என்ற 2 நூல்கள்ல வந்து 10 பாட்டுல ஏற்றிருக்காருன்னுட்டு. ஸோ அவர் ஏற்றிய இந்த நூல்ல வந்து பாத்தீங்கன்னா பூம்புகார் ஃபுல் டீடைல் சோழர்கள் காலத்தினுடைய வணிகம் பொருளாதாரம் எல்லாமே வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. உலகிலிருந்து என்ன உருக்கெழு வங்கம் என்ற பாடல் வரி வந்து பாத்தீங்கன்னா பெரிய கப்பல் வந்து இருந்ததாக அகநானூறு. ஸோ இதுக்கு முன்னாடி தான் வந்து அகநானூற்று பாடல் வரிகள்ல முதல் லைன் இதை வந்து படிச்சிருப்போம். ஸோ உலகிலிருந்து என்ன உருக்கெழு வங்கம் என்றது அகநானூற்றில் கூறப்படுது. அந்த உருக்கெழு வங்கம் என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகிலிருந்தென்ன உருக்கெழு வங்கம்னா பெரிய கப்பல் வந்து இருந்தது என்ற செய்தி அகநானூற்றில் சொல்லியிருக்காங்கன்றதை கொடுத்திருக்காங்க. அடுத்து பதிற்று 10ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அருங்கலம் தாரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம். அருங்கலம் தாரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்ற பாடல் வரி எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா பதிற்று 10ல வந்து இடம்பெற்றிருக்கு. பல வகையான கப்பல்களினுடைய பெயர்கள் வந்து எந்த நிகண்டு நூல்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்கன்னா சேந்தன் திவாகாரம் என்னும் நிகண்டு நூல்ல பல வகையான கப்பல்களின் பெயர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சேந்தன் திவாகரம் அந்த நிகண்டு நூல்ல வந்து பல வகையான கப்பல்களின் பெயர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. மக்கள் வந்து எப்படி வந்து இந்த கட்டு மரங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க, கப்பல் என்ற ஒரு இதுவை வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து மனிதர்கள் வந்து மீனை வந்து பார்த்துருக்காங்க. அது வந்து அதனுடைய துடுப்புகளாக, அதாவது மீன் வந்து அது முன்னாடி எப்படி போகுதுன்றதை பார்த்து மரத்துண்டுகளை வந்து துடுப்புகளாக பயன்படுத்தி அதுக்கப்புறம் மரங்கள் பலவற்றையும் இணைத்து அவற்றின் மீது ஏறி பயணம் செய்தாங்க. இப்படிதான் வந்து கட்டு மரங்கள் எல்லாம் இணைச்சி கட்டி கட்டு மரங்கள் வந்து உருவானது அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ கட்டு மரங்கள்னா மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டி
கட்டி அவற்றின் மீது ஏறி பயணம் செய்யறது தான் வந்து கட்டுமரங்கள். தோணிகள் அப்படின்ட்டு எது சொல்லுவோம்னா, அதாவது வெயிட் கம்மியான மரத்தினுடைய உட்பகுதியை வந்து தோண்டப்பட்டதால அதை தோணிகள் அப்படின்னு சொல்றோம். தோணிகள் எதை சொல்றோம்னா, மரத்தினுடைய உட்பகுதியே தோண்டப்பட்டவை என்பதால அது தோணி அப்படின்னு அழைக்கிறோம். தோணி என்றது சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தப்படும் ஒரு இது போட்டு. தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது எதுன்னு பாத்தீங்கன்னா தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். அதே வந்து தமிழர்கள் வந்து கடற்பயணம் வந்து கடற்பயணம், அதாவது நாடு விட்டு நாடு போயிட்டு, இது வந்து சிறிய நீர்நிலைகளை கடக்க தான் வந்து தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். அதே வந்து கடற்பயணம் மேற்கொண்டதுக்கு வந்து எதை பயன்படுத்தியிருக்காங்கன்னா களம், வங்கம், நாவாய். களம், வங்கம், நாவாய் என்பது பெரிய கப்பல்களை வந்து குறிக்குது. தமிழ்நாட்டு கப்பல்கள்ல பயன்படுத்தப்பட்ட மணி வந்து எந்த அருங்காட்சியகத்துல இடம்பெற்றிருக்குன்னா நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்துல வந்து இடம்பெற்றிருக்கு. பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி, ஸோ இந்த இமேஜ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எங்க வந்து இப்ப இருக்கு, எந்த அருங்காட்சியகத்துல இருக்குன்னா நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்துல வந்து இருக்கு. ஸோ இதன் மூலயமா வந்து தமிழர்கள் வந்து அயல் நாடுகளுக்கு கப்பல்களில் சென்றிருக்காங்கன்றதுக்கான ஒரு சான்றுன்னு சொல்றாங்க. சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா பிற்கால சோழர்களான ராஜராஜ சோழனும் அவருடைய மகனான ராஜேந்திர சோழனும் வந்து பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வந்து வென்றாங்கன்றதும் வரலாறு வந்து இருக்குன்றதை குறிப்பிடுறாங்க. ஸோ பெரிய கப்பற்படையை கொண்டிருந்த பிற்கால சோழர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும். கப்பல் கட்டும் கலைஞர்கள் வந்து எப்படி அழைக்கப்பட்டாங்கன்னா கம்மியர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. களஞ்சை கம்மியர் வருகென குய் என்ற பாடல் வரி எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா மணிமேகலையில வந்து இடம்பெற்றிருக்கு. நீர்மட்ட வைப்பிற்கு எந்தெந்த மரங்களை வந்து பயன்படுத்தினாங்கன்னா வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை வந்து பயன்படுத்தினாங்க. பக்கங்கள்ல அந்த கப்பல் கட்டுவதற்கு பக்கங்கள்ல வந்து என்னென்ன மரங்கள் பயன்படுத்தினாங்கன்னா தேக்கு, வெண்தேக்கு. ஸோ நீர்மட்ட வைப்பிற்கு அந்த கப்பல் கட்டுறதுக்கு நீர்மட்டம், அந்த நீருக்குள்ள கப்பல் வந்து அந்த நீர்ல படும் இல்லையா, அந்த பகுதியில எந்த மரங்கள் பயன்படுத்தினாங்கன்னா வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல். பக்கங்களுக்கு வந்து தேக்கு, வெண்தேக்கு. மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வந்து வெட்டுவாய் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வெட்டுவாய் எதை சொல்றாங்க, மரத்தினுடைய வெட்டப்பட்ட பகுதியை. இலைத்த மரத்தில் காணப்படும் உருவங்களை வந்து கண்ணடை ஆகும். இலைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணடை. சேம் டைம் வந்து சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்திருக்காங்க. எந்த மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தாங்க அப்படின்னா சுழி உள்ள மரங்களை. கப்பல்களை உருவாக்குறப்போ நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் அளவிட்டு வந்து கப்பல்களை வந்து கட்டியிருக்காங்க. அது அந்த அளவிறதுக்கு வந்து எந்த நீட்டல் அளவையை வந்து கொண்டு கணக்கிட்டாங்கன்னா தச்சு முலம் என்னும் நீட்டல் அளவையால் வந்து கணக்கிட்டு இருக்காங்க. சேம் டைம் வந்து கப்பல்களுடைய முன்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றை தலையை வந்து கொண்டு அந்த ஷேப்ல வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதனால வந்து கரிமுக அம்பி, கரி என்ன யானை, யானை முகத்தை கொண்ட அம்பி, பரிமுக அம்பி என்ன, பரி என்ன குதிரை, குதிரை முகத்தை கொண்ட அம்பி, இப்படி எல்லாமும் அழைக்கவும் செஞ்சிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதுல வந்து எண்ணெய் கலந்து கப்பலுடைய அடிப்பகுதியில வந்து பூசிருக்காங்க. எதை கலந்து பூசிருக்காங்க, சுண்ணாம்பு, சணலை வந்து கலந்து அரைச்சு அதுல எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி கப்பலுடைய அடிப்பகுதியில பூசிருக்காங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா கப்பல்கள் நீர்லவே இருக்கும் இல்லையா, அது வந்து சீக்கிரம் வந்து பழுதடையாமல் நெடுங்காலம் உழைக்கணும்ன்றதுக்காக இப்படி செஞ்சிருக்காங்க. இந்த முறையை கண்டு வியந்த வெளிநாட்டவர் யாருன்னா இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்க்கோ போலோ வந்து இந்த முறையை கண்டு வியந்திருக்காரு. இரும்பு ஆணிகள் வந்து கப்பல் உருவாக்குறப்ப அதை பயன்படுத்தா துரி பிடிக்கும் அப்படின்றதால மரத்தாலான ஆணிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மரத்தாலான ஆணிகளை வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னா தொகுதி அப்படின்னு கூப்பிடுவாங்க. தொகுதி. காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் தான் வந்து பாய்மர கப்பல்கள். ஸோ காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல் எதுன்னா பாய்மர கப்பல்கள்.
ஆங்கிலேயரான வாக்கர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப முக்கியம், வாக்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பல்களை வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா பழுது பார்க்கணும். ஆனா தமிழர்கள் கட்டிய கப்பல்கள் வந்து 50 வருடம் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அன்னிட்டு சொன்னவர் யாருன்னா வாக்கர். அவர் யாருன்னா ஆங்கிலேயர். பாய்மர கப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் போது அவற்றை வந்து மரப்பிசின் கொண்டு இணைச்சிருக்காங்க. இப்படி இணைத்தாங்க என்ற செய்தி எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா பரிபாடல்ல வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ பாய்மர கப்பல்ல பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் போது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்ற செய்தி எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா பரிபாடல்ல வந்து இடம்பெற்றிருக்கு. கப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான உறுப்புகள் வந்து இருக்கு. அது என்னென்ன உறுப்புகள்னு பாத்தீங்கன்னா எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை வந்து கப்பலின் உறுப்புகளில் சிலவாகும் என்றதை கொடுத்திருக்காங்க. கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் வந்து எப்படி குறிப்பிடுவாங்கன்னா எறா அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் என்னன்னா எறா. குறுக்கு மரத்தை என்னன்னு சொல்லுவாங்க பருமல் அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பலை வந்து அதை ஓட்டுறதுக்கும் செலுத்துறதுக்கும் உரிய திசையில வந்து திருப்புறதுக்கும் பயன்படும் முதன்மையான கருவி எதுன்னா சுக்கான். கப்பலை நிலையாக ஒரே இடத்துல வந்து நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு எதுன்னா நங்கூரம். ஸோ கப்பலை செலுத்தணும் திருப்பணும்னா சுக்கான், கப்பலை ஒரே இடத்துல நிறுத்தி வைக்கணும்னா நங்கூரம். சமுக்கு என்னும் ஒரு கருவியும் வந்து கப்பல்ல வந்து பயன்படுத்தினாங்கன்னுட்டு எந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காங்கன்னா கப்பல் சாத்திரம் என்ற நூல்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சமுக்கு என்ற ஒரு கருவியை கப்பல்ல பயன்படுத்தினாங்கன்னுட்டு எந்த நூல்ல சொல்லியிருக்காங்கன்னா கப்பல் சாத்திரம் என்ற நூல்ல வந்து சொல்லியிருக்காங்க. கப்பலை ஓட்டுபவரை வந்து எப்படி எல்லாம் குறிப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலுமி, மீகாமன், நீகான், கப்பல் ஓட்டி அப்படின்னு பல பெயர்கள்ல வந்து அழைச்சிருக்காங்க. நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற பாடல் வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா புறநானூற்றதான் வந்து புறப்பாடல் அப்படின்னு அழைப்போம். இந்த வரிகளை ஏற்றியவர் யாருன்னா வெண்ணி கொயத்தியார். ஸோ கரிகாலனுக்காக இந்த பாடல் வரிகளை வந்து வெண்ணி கொயத்தியார் வந்து ஏற்றிருப்பாங்க. நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற பாடல் வரிகள் எந்த நூல்னா புறநானூறு. அதை ஏற்றியவர் யாருன்னா வெண்ணி கொயத்தியார். பழங்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா விண்மீன்களின் நிலையை வைத்த திசையை வந்து அறிந்து கப்பல்களை வந்து செலுத்திருக்காங்க. கப்பல் ஓட்டும் மாலுமிகள் வந்து சிறந்த வானியல் அறிவையும் வந்து பெற்றிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கோள்களுடைய நிலையை வைத்து புயல் எப்போ வரும், மழை எப்போ வரும் என்ற தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்துல வந்து கப்பல்கள் வந்து செலுத்தினாங்கன்றது சொல்லியிருக்காங்க. கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்பட்டது எதுன்னா கலங்கரை விளக்கம். களம் என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா களம் என்பதனுடைய பொருள் வந்து கப்பல். ஸோ கலங்கரை விளக்கம் பண்றோம் இல்லையா. ஸோ அந்த கலங்கரையில களம்னா கப்பல், கரைதல்னா அழைத்தல். அப்போ கலங்கரைன்னா கப்பலை அழைக்கும் விளக்கு என்னும் பொருள்ல வந்து கலங்கரை விளக்கம் எனப்பட்டது என்றதை சொல்லியிருக்காங்க. இந்த சைட்ல தெரிந்து தெளிவும் வந்து பாருங்க. கடல் ஆமைகள் வந்து இனப்பெருக்கத்திற்காக வந்து தகுந்த இடம் தேடி வந்து நீண்ட தூரம் வந்து பயணம் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அவை செல்லும் வழியை செயற்கைக்கோள்கள் மூலமா வந்து தற்போது ஆராய்ந்து பார்த்திருக்காங்க. அப்படி போன இடமெல்லாம் அந்த ஆமை போயிட்டு இனப்பெருக்கத்துக்காக ஒவ்வொரு இடத்துக்கு போகுது இல்லையா, அந்த பக்கம் எல்லாம் தமிழர்கள் வந்து வணிக தொடர்பு கொண்டிருந்ததை அறிய முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க. எனவே பழந்தமிழர்கள் வந்து ஆமைகளை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்திருக்கலாம் என்னும் கருத்தும் உள்ளது என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. களம் தந்த பொற்பரிசும் களித்தோணியால் கரை சேர்க்குந்து என்ற பாடல் வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா புறநானூற்றுல வந்து இடம்பெற்றிருக்கு. பொருள்களை வந்து ஏற்றி செல்லவே கப்பல்கள். இந்த காலத்துல வந்து பெரும்பாலும் கப்பல்கள் வந்து எதுக்கு பயன்படுத்துதுன்னா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருள்களை ஏற்றி செல்லதான் வந்து கப்பல்கள் பயன்படுத்தப்படுது. அதனால வந்து அவற்றை சரக்கு கப்பல்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது எதுன்னா ஓடம். களம், வங்கம், நாவாய் எல்லாம் பெரிய கப்பல்கள். ஸோ ஓடம்ன்றது சின்னது. சிறிய நீர்நிலைகளை கடக்க மேலே வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே படிச்சுக்கோங்க.
தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி வந்து சுக்கான். கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் வந்து தொகுதி என அழைக்கப்படும். கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் வந்து கண்ணடை. எரான்றது அடிமரம், கப்பல்ல இருக்கக்கூடிய அடிமரம். பருமல் அண்ணா குறுக்கு மரம். மீகான் அண்ணா கப்பலை செலுத்துபவர். காந்த ஊசி அண்ணா திசை காட்டும் கருவி. ஸோ ஆழ்கடலின் அடியில், ஸோ ஜஸ்ட் இதில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பியரி அப்படின்றவர் யாருன்னா ஒரு விலங்கியல் பேராசிரியர். பியரி என்பவர் விலங்கியல் பேராசிரியர். 1886 வந்து பாத்தீங்கன்னா கப்பல் மாலுமிகளுக்கிடையே, மாலுமிகள்னா அந்த கப்பலை ஓட்டுறவங்க அவங்களுக்கிடையே ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா கடல்ல செல்ற பெரிய கப்பல்களை வந்து உலகத்தலான உடலை கொண்ட ஒரு விந்தைய விலங்கு தாக்குகிறது அப்படின்ட்டு 1886 வந்து இப்படி ஒரு அதிர்ச்சி தகவல் இருந்தது அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அமெரிக்காவின் நியூயார்க் நகர்ல இருந்து ஒரு போர்க்கப்பல் வந்து அந்த விந்தை விலங்கை வந்து கண்டுபிடிக்கணும், அழிக்கணும்ன்றதுக்காக புறப்படுறாங்க. அந்த கடல் பயணத்துல திறமை வாய்ந்த பிராகட் என்பவர் யாருன்னா அந்த அமெரிக்காவிலிருந்து ஒரு போர்க்கப்பல் புறப்படுது இல்லையா, அந்த கப்பலினுடைய தலைவராக இருக்காரு. ஈட்டி எறிந்து திமிங்கலங்களை வந்து வேட்டையாடுவதில் வல்லவர் யாருன்னா நெட்டு. ஸோ ஈட்டி எறிந்து திமிங்கலங்களை வேட்டையாடுவதில் வல்லவராய் இருந்தவர் யாருன்னா நெட் என்பவர். ஆனா ஒரு விந்தையான விலங்குன்னு நினைச்சிட்டு போனாங்கல்ல, அது விந்தையான விலங்கு கிடையாது. நாட்டிலஸ் என்னும் ஒரு நீர்மூழ்கி கப்பல் தான் அது. அந்த நீர்மூழ்கி கப்பலினுடைய தலைவர் பெயர் என்னன்னா நெமோ. நாட்டிலஸ் என்னும் நீர்மூழ்கி கப்பலினுடைய தலைவர் யாருன்னா நெமோ. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். கடலினுடைய நீர்மட்டம் வந்து எப்போது உயரம்னா முழு நிலவு நாள்ல தான் வந்து உயரும். கடலினுடைய நீர்மட்டம் எப்போது உயரம்னா முழு நிலவு நாள் அன்று உயரும். நூல்வெளி இதுல முக்கியமான டீட்டெயில்னு பாத்தீங்கன்னா இந்த நூல்வெளி. அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் யாருன்னா ஜூல்ஸ் வெர்ன். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்து இப்ப நிறையவே கண்டுபிடிச்சிருக்கோம். இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவற்றை பற்றி தமது புதினங்கள்ல வந்து ஜூல்ஸ் வெர்ன் வந்து எழுதியிருக்காருன்றதை குறிப்பிடுறாங்க. 80 நாளில் உலகத்தை சுற்றி என்ற புதினம் யாருடையதுன்னா ஜூல்ஸ் வெர்ன். பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் என்ற நூல் வந்து யாருடைய, அந்த புதினம் வந்து யாருடையதுன்னா ஜூல்ஸ் வெர்ன். ஆழ்கடலின் அடியில் என்னும் புதினம் யார் இயற்றியதுன்னா ஜூல்ஸ் வெர்ன். ஸோ 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம், ஆழ்கடலின் அடியில் என்ற புதினங்களை இயற்றியது யாருன்னா ஜூல்ஸ் வெர்ன். எந்த நாட்டை சேர்ந்தவர்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் ஜூல்ஸ் வெர்ன். இலக்கிய வகை சொற்கள். ஒரு எழுத்து வந்து தனித்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தந்தா அது சொல் அப்படின்னு சொல்லுவோம். சொல்ல வந்து வேற எப்படியெல்லாம் குறிப்பிடுவோம்னா சொல்லன்னா மொழி, பதம், கிளவி என்று சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள் ஆகும். சொல்ல வந்து மொழி, பதம், கிளவி என்று வேற பொருள் தரக்கூடிய, அதாவது சொல்லுக்கு இது போல பொருள்கள் எல்லாம் உண்டு என்றதை சொல்றாங்க. இலக்கண முறைப்படி வந்து சொற்களை 4 வகையா பிரிக்கலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோல இந்த பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல் எல்லாம் வந்து பார்த்திருப்போம். ஸோ இலக்கண முறைப்படி இலக்கணன்றதையும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. இலக்கண முறைப்படி சொற்கள் வந்து 4 வகைப்படும். அவை வந்து பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இலக்கிய வகையில சொற்கள் எத்தனை வகைப்படும்னா இலக்கிய வகையிலையும் சொற்கள் 4 வகைப்படும். அந்த 4 வகை என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். இயற்சொல் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப கடல், கப்பல், எழுதினான், படித்தான் என்ற சொற்கள் வந்து இருக்கு. இது வந்து எல்லாருக்குமே புரியும், படிச்சவங்க படிக்காதவங்கன்னு இல்லை. இயல்பா எல்லாருக்குமே வந்து கடல் அண்ணா தெரியும், கப்பல் அண்ணா தெரியும், எழுதினான் அண்ணா தெரியும், படித்தான் அண்ணா தெரியும். இப்படி எளிதில் பொருள் விளங்கும் பொருள் புரிகிற மாதிரி அமைந்த சொற்கள் தான் வந்து இயற் சொற்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. இயற் சொற்களும் வந்து பாத்தீங்கன்னா இயற்சொல் வந்து 4 வகை இருக்கு. என்னென்ன 4 வகைன்னா பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல் அப்படின்ட்டு 4 வகை இருக்கு. மண், பொன் என்றது பெயர் இயற்சொல். நடந்தான், வந்தான் என்றது வினை இயற்சொல். அவனை, அவனால் என்றது இடை இயற்சொல். மாநகர் என்பது உரி இயற்சொல். திரிச்சொல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா படிச்சவங்களுக்கு மட்டுமே புரியக்கூடியதுதான் வந்து திரிச்சொல். வங்கூல், அழுவம், சாற்றினான், உருபயன். வங்கூல்னா காற்று, அழுவம்னா கடல்,
சொன்னான் சாற்றினான் சொன்னான், உருபயன் மிகுந்த பயன். ஸோ இந்த வார்த்தைகளுக்கான பொருள் இதுதான். இது வந்து எல்லாருக்குமே தெரியுமா? கிடையாது, படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்கள்ல மட்டுமே இலக்கியங்கள்ல தான் பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் தான் வந்து திரி சொற்கள். திரிச்சொல்னா படிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இது இலக்கியங்கள்ல மட்டும்தான் வந்து பயின்று வரும்ன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. திரிச்சொல்லும் வந்து பாத்தீங்கன்னா இயற்சொல் போல 4 வகை இருக்கு. ஸோ பெயர் திரிச்சொல், வினை திரிச்சொல், இடை திரிச்சொல், உரி திரிச்சொல். அலுவம் வங்கம் பெயர் திரிச்சொல். இயம்பினான் பயின்றாள் என்பது வினை திரிச்சொல். அன்ன மான என்பது இடை திரிச்சொல். கூர்களி என்பது உரி திரிச்சொல். திரிச்சொற்களை வந்து ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல், பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் 2 வகையா வந்து பிரிக்கிறாங்க. வங்கம், அம்பி, நாவாய் இந்த 3 வார்த்தைகளுக்கும் கப்பல் என்ற ஒரே பொருளை தர்றதால ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதழ் என்ற ஒரு சொல் வந்து பாத்தீங்கன்னா பூவின் இதழ், உதடு, கண்ணிமை, பனை ஏடு, நாளிதழ் ஆகிய பல பொருள்களை தருது. இதழ் என்ற ஒரு சொல்லுக்கு வந்து பல பொருள்கள் தர்றதால பல பொருள் குறித்த ஒரு திருச்சொல் அப்படின்னு இதில் வந்து சொல்றாங்க. திசை சொல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில் முதலிய சொற்கள் வந்து தமிழ்ல வந்து நம்ம பயன்படுத்துறோம். இருந்தாலும் வந்து இது தமிழ் சொற்கள் வந்து கிடையாது, பிற மொழிகள்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி திசை சொல்லன்ட்டு எதை சொல்லுவோம்னா வடமொழி, சமஸ்கிருத மொழி அதை தவிர மற்ற பிற மொழிகள்ல இருந்து வந்து தமிழ்ல வந்து பயன்படுத்தக்கூடிய சொற்களை வந்து திசை சொற்கள் அப்படின்னு அழைக்கிறோம். முற்காலத்துல பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டுல பிற பகுதிகளில் வழங்கிய கேணி, பெற்றம் போன்ற சொற்களையும் வந்து எப்படி குறிப்பிட்டிருக்கோம்? திசை சொற்கள் அப்படின்னுட்டே குறிப்பிட்டிருக்கோம். வடச்சொல் அப்படின்றது வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம். இது வந்து தமிழ்ல நம்ம பயன்படுத்திட்டு வந்தாலும் இது தமிழ் சொற்கள் கிடையாது, வடமொழியில இருந்து வந்ததால இது வடமொழி சொற்கள் அப்படின்னு சொல்றோம். வடமொழி என்றது எந்த மொழி சொல்லனா சமஸ்கிருத மொழி சொல்லதான் வந்து வடமொழி அப்படின்னு குறிப்பிடுறோம். வட சொற்களை வந்து தற்சமம், தற்பவம் அப்படின்ட்டு 2 வகையாக வந்து பிரிக்கிறோம். கமலம், அலங்காரம் என்றது வடமொழி சொற்கள் தான், அதை அப்படியே தமிழ்ல வந்து எழுதுறோம். ஸோ அவங்களும் கமலம், அலங்காரம்னு சொல்லுவோம், அது அப்படியே நம்ம கமலம், அலங்காரம்ட்டு எழுதுனா அது வந்து தற்சமம் அப்படின்னு சொல்றோம். தற்பவம்னா இப்போ வடமொழியில வந்து லட்சுமி என்பதை வந்து தமிழ்ல வந்து மாத்தி எழும்போது இலக்குமி அப்படின்னு எழுதுறோம். அங்க விஷயம்ன்றதை இங்க விடம் அப்படின்ட்டு எழுதுறோம். இப்படி வந்து தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை வந்து தற்பவம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் எதன்னா இயற்சொல். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது எதுன்னா திரிச்சொல். வடமொழி என அழைக்கப்படும் மொழி வந்து சமஸ்கிருதம். இயற்சொல் வந்து சோறு, திரிச்சொல் வந்து அலுவம், திசை சொல் வந்து பெற்றம், வடச்சொல் வந்து ரத்தம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிவோம். அச்சன் தந்தை, விஞ்ஞானம் அறிவியல், பரீட்சை தேர்வு, லட்சியம் இலக்கு, அபாயம் இடர், தேகம் உடல், சரித்திரம் வரலாறு, சத்தம் ஒளி, அதிபர் தலைவர், ஆச்சரியம் வியப்பு, ஆரம்பம் தொடக்கம், சதம் 100, ஆதி முதல், உத்தரவு கட்டளை, தினம் நாள், சந்தோஷம் மகிழ்ச்சி. கலங்கரை விளக்கம் வந்து லைட் ஹவுஸ், பெருங்கடல் வந்து ஓஷன், கப்பல் தொழில்நுட்பம் வந்து மெரைன் டெக்னாலஜி, கடல்வாழ் உயிரினம் வந்து மெரைன் கிரியேச்சர், நீர்மூழ்கி கப்பல் வந்து சப்மரைன், துறைமுகம் வந்து ஹார்பர், புயல் வந்து ஸ்டோம், மாலுமி வந்து சேலர், நங்கூரம் வந்து ஹேங்கர், கப்பல் தளம் வந்து ஷிப்யார்ட். அடுத்து 2வது டேர்ம் 2ல இருக்கக்கூடிய இயல் 2 இன்ப தமிழ் கல்வி. புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன். ஸோ அவர் வந்து ஏற்றிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும், காடும் கலனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும், ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றனர், சோலை குளித்தரு தென்றல் வரும், பசும் தோகை மயில் வரும், அன்னம் வரும், மாலை பொழுதினில் மேற்று திசையில் விழும், மாணிக்க பருதி காட்சி தரும், வேலை சுமந்திடும் வீரரின்
தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே இன்னலிலே தமிழ்நாட்டிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார் அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாகி என் ஆவியில் வந்து கலந்ததுவே இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவன் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகும் வீரம் வரும் அப்படின்ட்டு யார் வந்து பாடல் வரிகளை ஏற்றிருக்காருன்னா பாரதிதாசன் அவர்கள் வந்து ஏற்றிருக்காரு. எத்தனிக்கும் அண்ணா முயலும், வெற்பு அண்ணா மலை, கலனி அண்ணா வயல், நிகர் அண்ணா சமம், பருதி அண்ணா கதிரவன், அன்னதோர் அண்ணா அப்படி ஒரு கார்முகில் அண்ணா மலைமேகம், துயின்றிருந்தார் அண்ணா உறங்கி இருந்தார். பாரதிதாசன் வந்து ஒரு கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் வந்து பெற்றவர். இவர் வந்து இயற்றிய நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம். கண்ணகி புரட்சி காப்பியம் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா பாரதிதாசன். பாரதிதாசன் வந்து எந்த நாடக நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கினாருன்னா பிசி ராந்தையார். நம்மளுக்கு பாடல் வரிகளில் வந்திருக்கக்கூடிய பாடல் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் கவிதைகள் என்ற தொகுப்புல இருந்து தமிழ் பேரு என்னும் தலைப்பில் உள்ள பாடல் வந்து கொடுத்திருக்காங்க. பாரதிதாசன் கவிதைகள் என்ற தொகுப்புல இருந்து தமிழ் பேரு என்னும் தலைப்பில் உள்ள பாடல் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எதன்னா மயில். மலையை குறிக்கும் சொல் வந்து வெற்பு. ஏடெடுத்தேன் ஏடு குட்டல் எடுத்தேன், துயின்றிருந்தார் துயின்று குட்டல் இருந்தார், என்று குட்டல் உரைக்கும் என்றுரைக்கும். கலனி என்ன வயல், நிகர் என்ன சமம், பருதி என்ன கதிரவன், முகில் என்ன மேகம். அழியா செல்வம். சமண முனிவர். நாலடியாரை வந்து யார் ஏற்றினாங்க? சமண முனிவர்கள் வந்து ஏற்றிருப்பாங்க. நாலடியார்ல இருந்து பாடல் வரிகள் வந்து கொடுத்திருக்காங்க. வைப்புலி கோட்படா வாய்த்தீயிர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறின்வவ்வார், எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்ற அல்ல பிற. விச்சை என்ன கல்வி, வைப்புலி என்ன பொருள் சேமித்து வைக்கும் இடம், கோட்படா அண்ணா ஒருவரால் கொல்லப்படாது, வாய்த்து ஈயில் என வாய்க்கும்படி கொடுத்தாலும் எத விச்சை, விச்சை என்ன கல்வி. கல்வியை வந்து படிக்கணும்ன்றத சொல்ல வர்றாங்க. கல்வியை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் என்னது குறையாகாது அப்படின்னுட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. நாலடியாரை ஏற்றியவர்கள் யாருன்னா சமண முனிவர்கள். நாலடியார் வந்து எந்த நூல்கள்ல ஒன்றுன்னா 11 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. நாலடியார் எத்தனை வெண்பாக்களால் ஆனதுன்னா 400 வெண்பாக்களால் ஆனது. நாலடி 400 அப்படின்ட்டு அழைக்கப்படும் நூல் எதுன்னா நாலடியார். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னா நாலடியார். நாலடியார் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் போல முப்பால் பகுப்பு கொண்டது. அறம் பொருள் இன்பம் என்னிட்டு முப்பால் பகுப்பு கொண்ட நூல். திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் எதன்னா நாலடியார். அப்படி இணையாக வைத்து போற்றப்படுவதற்கான சான்று எதன்னா 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற தொடர் மூலயமா அது வந்து திருக்குறளுக்கு இணையாக போற்றப்படுது என்றது அறியலான்றதை கொடுத்திருக்காங்க. 4ம் 2ம் சொல்லுக்குருதி இந்த வரியில 4 நாலடியார், 2 2 அடிகளை கொண்ட திருக்குறளை வந்து குறிக்கிறது. தனிப்பாடல் திரட்டில இருந்து ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க பாருங்க. வெள்ளத்தால் அழியாது, வெந்தலால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது, கள்ளர்க்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது, கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தையோர் பொருள் தேடி உழல்கின்றீரே அப்படின்ட்டு தனிப்பாடல் திரட்டுல வந்து இந்த பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எதுன்னா கல்வி. கல்வியை போல விலையில்லாத செல்வம் வேறில்லை. வாய்த்து ஈயின் வாய்த்து குட்டல் ஈயின், கேடில்லை கேடு குட்டல் இல்லை, எவன் குட்டல் ஒருவன் எவன் ஒருவன். வாழ்விக்கும் கல்வி. திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா காலமறிதல் கல்வி என்ற அதிகாரங்கள்ல திருக்குறள்ல வந்து ஏற்றிருக்காரு. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. இது வந்து வள்ளுவர் இயற்றிய பாடல் வரிகள். இதுல மாடல்ல மற்ற எவை, மாடல்லன்றது எது குறிப்பிடுதுன்னா மாடல்ல என்பதனுடைய பொருள் வந்து செல்வம் அப்படின்ட்டு வரும். கல்வி இல்லாத வீடு எப்படி இருக்கும்? விளக்கில்லாத வீடு. விளக்கில்லாத வீடு இருட்டா இருக்கும் இல்லையா, அது போல கல்வி இல்லாத வீடு விளக்கில்லாத வீடு அப்படின்னு கல்வி இல்லாத நாடு வந்து விளக்கில்லாத வீடு அப்படின்னு சொல்றாங்க. விலங்கோடு மக்கள் அணையர், இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர்.
ஸோ படித்தவங்க வந்து மக்கள், படிக்காதவங்க வந்து விலங்கோட வந்து ஒப்பிடுறாரு திருவள்ளுவர். நல்ல செயலை மனிதன் வந்து தானாக செய்ய வேண்டும் அப்படின்ட்டு யார் சொல்றா? வள்ளுவர் வந்து சொல்றாரு. இன்னொருவர் வந்து சொல்ல வேண்டும் அப்படின்ட்டு காத்திருக்க கூடாதான். நன்றின் பால் துய்ப்பது அறிவு. ஸோ நல்ல செயலை வந்து அவங்களே போய் செய்யணும் அப்படின்னு யார் சொல்றா? வள்ளுவர் வந்து சொல்றாரு. நன்றின் பால் துய்ப்பது அறிவு, வள்ளுவர். நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் எண்ணிட்டு பெயர் வைத்தவர் யாருன்னா பாரதியார். பள்ளி தலைமை அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். திருவள்ளுவர் வந்து எப்படி படிக்கணும்னு சொல்றாரு? கற்க கசடர கற்பவை. நல்லா வந்து கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லியிருப்பாரு. திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணியை செய்தவர் யாருன்னா திருக்குறளாளர் வி முனிசாமி. திருக்குறளாளர் வி முனிசாமி. நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் யாருன்னா திருக்குறளாளர் வி முனிசாமி. வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட நூல்களை இயற்றியவர் யாருன்னா திருக்குறளாளர் வி முனிசாமி. உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்ற நூல் மூலமா புகழ் பெற்றவர் யாருன்னா திருக்குறளாளர் வி முனிசாமி. சிந்தனை களஞ்சியம் என்ற நூல் யாருடையதுன்னா திருக்குறளாளர் வி முனிசாமி அவர்களுடைய நூல். ஸோ வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை, உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம், சிந்தனை களஞ்சியம் போன்ற நூல்கள் எல்லாம் வந்து யார் ஏற்றிருக்கான்னா திருக்குறளாளர் வி முனிசாமி. ஸோ இதில் சிந்தனை களஞ்சியம் என்றது கட்டுரை. ஸோ கட்டுரை என்றதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. காலத்தின் அறியாமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலமறிதல். கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு. பள்ளி தலைமை அனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார். உயர்வடைவோம் உயர்வு குட்டல் அடைவோம், இவை குட்டல் எல்லாம் இவையெல்லாம். இளமையில் கல் அப்படின்ட்டு சொன்னவங்க யாருன்னா ஔவையார். பள்ளி மறுதிறப்பு. ஸோ இதில் நுழைவு முன்ல இருக்கிற ஒரே ஒரு டீட்டெயில், முக்கியமான டீட்டெயில் என்ன, இளமையில் கல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஔவையார் அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் நூல்வெளி முக்கியம். ஸோ அப்படியே நூல்வெளிக்கு போயிடுவோம். இக்கதையை எழுதியவர் பள்ளி மறுதிறப்பு. இந்த கதையை எழுதியவர் யாருன்னா சுப்ரபாரதி மணியன். ஸோ பாரதியார் இல்லைங்க, அவர் பேர் வந்து பாரதியார் கிடையாது, இது வந்து சுப்ரபாரதி மணியன். இவர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை வந்து பாதுகாக்கிறது போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி வந்து சிறுகதை, புதினம், கட்டுரை எல்லாம் எழுதியிருக்காரு. யார் வந்து குழந்தை தொழிலாளர்கள் முறை ஒழிக்கிறத பத்தியும் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறத பத்தியும் வந்து சிறுகதை, புதினம், கட்டுரை எல்லாம் எழுதியிருக்காங்கன்னா சுப்ரபாரதி மணியன் வந்து எழுதியிருக்காரு. சுப்ரபாரதி மணியன் வந்து நடத்திய இலக்கிய இதழின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா கனவு. சுப்ரபாரதி மணியன் இயற்றிய நூல்கள் என்ன அப்படின்னா பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமன், கதை சொல்லும் கலை உள்ளிட்ட பல நூல்களை வந்து சுப்ரபாரதி மணியன் வந்து ஏற்றிருக்காரு. ஓரெழுத்து ஒரு மொழி, பகுப்பதம், பகாப்பதம். ஈ, பூ, கை இந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒரே ஒரு எழுத்து தான், ஆனாலும் அதற்கு வந்து பொருள் இருக்கு. இப்படி ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவது ஓர் எழுத்து ஒரு மொழி என்பர். நன்னூல் என்றது ஒரு இலக்கண நூல். அது ஏற்றியவர் யாருன்னா பவனந்தி முனிவர். ஸோ நன்னூல் என்றது ஒரு இலக்கண நூல், அதை ஏற்றியவர் யாருன்னா பவனந்தி முனிவர். பவனந்தி முனிவர் வந்து ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன அப்படின்ட்டு குறிப்பிடுறாரு. இந்த 42ல 40 சொற்கள் வந்து நெடில் எழுத்துக்களாகவும் நோ தூ என்ற 2 சொற்கள் மட்டும் குறில் அப்படின்றத யார் குறிப்பிடுறாங்க? பவனந்தி முனிவர் வந்து குறிப்பிடுறாரு. அப்படி ஓர் எழுத்து ஒரு மொழி சொற்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா ஆ, பசு, ஈ, கொடு. படிக்கும் போதே நீங்க சேர்த்தே படிச்சிருங்க. ஆ, பசு, ஈ, கொடு, ஊ, இறைச்சி, ஏ, அம்பு, ஐ, தலைவன், ஓ, மதகு நீர் தாங்கும் பலகை, கா, சோலை, கூ, பூமி, கையொழுக்கம், கோ, அரசன், சா, இறந்து போ, சி, இகழ்ச்சி,
சே உயர்வு, சோ மதில், தா கொடு, தீ நெருப்பு, தூ தூய்மை, தே கடவுள், தை தைத்தல், நா நாவு, நீ முன்னிலை உரிமை, நே அன்பு, நை இழிவு, நோ வறுமை, பா பாடல், பூமலர், பே மேகம், பை இளமை, போசெல், மா மாமரம், மீவான், மூ மூப்பு, மே அன்பு, மை அஞ்சனம், மோ மோத்தல், யா அகலம், வா அழைத்தல், வீ மலர், வைப்புல், வௌகவர், நோ அண்ணா நோய், தூ அண்ணா உன். அடுத்து பகுபதம் வந்து பாருங்க, வேலன் படித்தான். இதை வந்து வேலனை வந்து வேல் குட்டல் அன் அன்னிட்டும், படித்தானை வந்து படிக்குட்டல் இத்துக்குட்டல் ஆண் அப்படின்ட்டும் பிரிக்கலாம். இப்படி வந்து பிரிக்க முடிஞ்சதுன்னா அது வந்து பகுபதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி பிரிக்கிறோம் இல்லையா ஒவ்வொரு உறுப்பா, அதை வந்து பகுபத உறுப்புகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பகுப்பதத்தை வந்து பார்த்தீங்கன்னா பெயர் பகுப்பதம், வினை பகுப்பதம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. பெயர் பகுப்பதம் வந்து மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 6 வகையா வந்து பிரிக்கிறாங்க. பகுப்பதமாக அமையும் பெயர்ச்சொல் வந்து பெயர் பகுப்பதம். இதில் வந்து பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் என 6 வகை வந்து படுத்துறாங்க. பொன்னன் என்றது பொருள் பகுப்பதம், நாடன் என்பது இடம் பகுப்பதம், சித்திரையன் என்றது காலம், கண்ணன் என்பது சினை, இனியன் என்பது பண்பு, உழவன் என்பது தொழில் அப்படின்ட்டு பெயர் பகுப்பதத்தை 6 வகையா வந்து பிரிக்கிறாங்க. வினை பகுப்பதம், பகுப்பதமாக அமையும் வினைச்சொல் வந்து வினை பகுப்பதம் ஆகும். உண்கின்றான் என்றது ஒரு வினையை வந்து ஒரு செயலை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இதை வந்து பிரிக்க முடியும் இல்லையா, உன் குட்டல் கின்று குட்டல் ஆண். அப்போ வந்து இது வந்து வினை பகுப்பதம். பகுப்பதமாக அமையும் வினைச்சொல் வந்து வினை பகுப்பதம். பகுப்பத உறுப்புகள் மொத்தம் எத்தனைன்னா 6 வகை இருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுதி அப்படின்னா ஒரு வார்த்தையினுடைய முதல்ல வந்து அமைந்து ஒரு முதன்மை பொருளை தருவது தான் பகுதி. மேக்சிமம் இந்த பகுதி எப்படி இருக்கும்னா கட்டளையாகவே வந்து இருக்கும். விகுதி என்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையின் இறுதியில வந்து அமையும். திணைப்பால், எண்ணிடம் ஆகியவற்றையோ அல்லது முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது தான் வந்து விகுதி. ஸோ விகுதி என்ன, பகுப்பதத்தின் இறுதியில் அமையும் திணைப்பால், எண்ணிடம் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவதுதான் வந்து விகுதி ஆகும். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில அமைந்து காலம் மற்றும் எதிர்மறையை காட்டுவது எதன்னா இடைநிலை. சந்தி வந்து எங்கு இடம்பெறும்னா பெரும்பாலும் வந்து பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே தான் வந்து சந்தி வந்து இடம்பெறும். சாரியை வந்து எங்க இடம்பெறும்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே தான் வந்து சாரியை வந்து இடம்பெறும். அந்த சாரியை வந்து ஒரு அசைச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. சாரியையா இடம்பெறது வந்து ஒரு அசைச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. பகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் தான் வந்து விகாரம் எனப்படும். பகுதி, சந்தி, இடைநிலை ஆகியவற்றில் ஏற்படும் மாற்றத்தை வந்து என்னன்னு சொல்றாங்க, விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. வந்தனன் என்றத வா குட்டல் இத்துக்குட்டல் அன்குட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம். வா என்ற பகுதி வந்து வந்தனன் என்றப்ப வ அப்படின்னு குறுகி இருப்பது தான் வந்து விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. இத் என்பது சந்தி, இது என திருந்தி இருப்பது விகாரம். இத்து வந்து இறந்த கால இடைநிலை, அன் வந்து சாரியை, அன் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. பகாபதம், இப்போ மரம், கழனி, உன், எழுது ஆகிய சொற்களை வந்து கவனிச்சோம்னா இதை வந்து மேலும் வந்து சிறிய உறுப்புகளாக பிரிக்க முடியுமான்னா பிரிக்க முடியாது. அப்படி பிரிச்சாலும் அதுல எதுவுமே பொருளும் வராது. ஸோ மரம் அது பிரிக்கவே முடியாது, கழனியையும் பிரிக்க முடியாது, உன், எழுது போன்றவற்றை பிரிக்க முடியாது. இவ்வாறு பகுப்பத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல்லதான் என்ன சொல்றோம்னா பகாபதம். பகுக்க முடியாதத பகாபதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகாபதமா வரக்கூடிய சொற்கள் வந்து பெரும்பாலும் வந்து அடிச்சொல் அல்லது வேர் சொல்லாக இருக்கும். ஸோ பகாபதமாக வரக்கூடிய சொல் வந்து எப்படி இருக்கும், அடிச்சொல் அல்லது வேர் சொல்லாக இருக்கும். பகாபதத்தையும் வந்து பாத்தீங்கன்னா 4 வகை சொற்களாக 4 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று என்பது பெயர் பகாபதம். ஏன்னா அது அதுக்கப்புறம் பகுக்க முடியாது இல்லையா, அதனால. நட, வா, படி, வாழ் என்பது வினை பகாபதம். மண், கொள், தில், போல் என்பது இடை பகாபதம். உருத்தவன், அணி, களி என்பது உரி பகாபதம். நன்னூலின்படி தமிழ்ல உள்ள நன்னூலின்படி தமிழ்ல இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னா 42. எழுதினான் என்பது வினை பகுப்பதம். பெயர் பகுப்பதம் வந்து 6 வகைப்படும். காலத்தை காட்டும் பகுப்பத உறுப்பு எதுன்னா இடைநிலை.
பெயர் பகுப்பதம் வந்து பெரியார், வினை பகுப்பதம் வந்து வாழ்ந்தான், இடை பகுப்பதம் வந்து மண், உரி பகுப்பதம் வந்து நனி. அறுவகை பெயர்களை வகைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்றேன், வேணுமென்னா உங்ககிட்ட புத்தகம் இருந்தா அதுல நோட் பண்ணிக்கோங்க. நல்லூர், நல்லூர் என்றது ஊரை வந்து குறிக்குதா, ஊரை குறிச்சா அது வந்து இடப்பெயர். வடை என்பது ஒரு பொருள், அப்போ பொருட்பெயர். கேட்டல் என்றது ஒரு தொழில், கேட்கிறாங்க, சோ தொழில் பெயர். முகம் என்பது சினை, சோ சினை பெயர். அன்னம் என்பது பொருள் பெயர். செம்மை என்பது குணப்பெயர், குணத்தை வந்து பண்பு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். காலை என்பது காலத்தை வந்து குறிக்குது, காலப்பெயர். வருதல் வந்து தொழில் பெயர். தோகை வந்து சினை, சினை பெயர். பாரதிதாசன் பொருள் பெயர். பள்ளி வந்து இடப்பெயர். இறக்கை என்றது வந்து சினை பெயர். பெரியது என்பது குணப்பெயர். சோலை என்பது இடப்பெயர். 5 மணி என்பது காலப்பெயர். விளையாட்டு என்றது தொழில் பெயர். புதன் என்பது புதன் என்பது காலப்பெயர். இடம் வந்து 3 வகைப்படும். அந்த 3 இடம் என்னென்னு பாத்தீங்கன்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை என்ன, தன்னை குறிப்பது தன்மை. நான், நாம், நாங்கள், என், எம், எங்கள். சோ அப்படி குறிச்சோம்னா அது வந்து தன்மை. முன்னிலை என்ன, நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள சொல்றோம்னா அது வந்து முன்னிலை. நீ, நீங்கள், நீர், நீவீர், உன், உங்கள் அப்படின்னா அது வந்து முன்னிலை. படர்க்கை என்ன, நம்மையும் முன்னால இருக்கிறவங்களையும் அல்லாம ஒரு தேர்ட் பர்சன் இருக்கிறவங்க, மூன்றாவது நபரை குறிப்பது தான் வந்து படர்க்கை. அதை எப்படி சொல்லுவோம், அவன், அவள், அவர், அவர்கள், அது, அவை, இவன், இவள், இவை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து படர்க்கை. உன் பெயர் என்ன, நாம் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். அது எப்படி ஓடும், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இது ஜஸ்ட் வந்து இந்த மூவிடத்துக்கான ப்ராக்டிஸ்க்காக இது கொடுத்துருக்காங்க, நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து மூவிட பெயர்கள் அடிக்கோடிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்படின்றப்போ தன்மையை வந்து குறிக்குது. இவர்தான் அப்படின்றப்போ படர்க்கை. ஸோ இவர், அவர் அப்படின்னு சொல்லும் போது படர்க்கை. நீர் கூறுவது எனக்கு, நீர் என்றது முன்னிலை. எனக்கு என்றது தன்மை. அது என்றது அது வந்தது என்று தெரியவில்லை, அது என்றப்போ படர்க்கை. நீயே கூறு, நீயே என்றப்போ முன்னிலை வந்து வரும். ஸோ எனக்கு என்ன தன்மை, அது என்ன படர்க்கை, நீயே என்பது முன்னிலை. உங்களோடு அப்படின்றப்போ முன்னிலை, முன்னாடி இருக்கிறவங்கள வந்து சொல்றோம். அடுத்து ஓர் எழுத்து சொற்களை நிரப்புக. ஆ புல்லை தீன்றது, ஆன்னா பசு, தீ சுடும், நான்னா நாக்கு, நான் பேசும், பே அண்ணா மேகம், மேகம் வந்து பறக்கும் இல்லையா, வி அண்ணா மலர், மலர் வந்து மனம் வீசும். தா அண்ணா கொடு, தீ அண்ணா நெருப்பு, பா பாடல், தை தைத்தல், வை புல், மை அஞ்சனம். கலைச்சொல் அறிவோம். கோடை விடுமுறை வந்து சம்மர் வெக்கேஷன். குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர். பட்டம் அண்ணா டிகிரி. கல்வி அறிவு வந்து லிட்ரஸி. நீதி வந்து மோரல். சீருடை வந்து யூனிஃபார்ம். வழிகாட்டுதல் வந்து கைடன்ஸ். ஒழுக்கம் வந்து டிசிப்ளைன். அடுத்து இயல். ஒரு வேண்டுகோள் என்ற தலைப்பின் கீழே வந்து பாத்தீங்கன்னா தேனரசனுடைய பாடல் வரிகள் வந்து கொடுத்திருக்காங்க. கலையுலக பிரம்மா கலை. மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே, ஒரு மானுடத்தின் வேண்டுகோள். நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலை வடித்தால் வியர்வு நெடி வீசட்டும் அதில். வயல்வெளி உழவனின் உருவ வார்ப்பினில் ஈரமண் வாசம் இருக்க வேண்டும் அதில். ஓவியர்களாக தாய்மையின் பூரிப்பை சித்திரமாக்கினால் அவள் முகப்பொழிவில் வலித்தெடுக்குமாறு இருக்கட்டும் கரிசன பாச உணர்வுகள். ஒரு சின்ன மலலை சித்திரமா, பால் மனம் கமல வேண்டும் அதன் பளிங்கு மேனியில். ஆல்ப்ஸ் மலை சிகரங்களா, அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா, அமேசான் காடுகளா, பனிப்படர் பள்ளத்தாக்குகளா, தொங்கும் அதிசய தோட்டங்களா, இயற்கையின் பிரமிப்பு எதுவும் கலை வடிவு கொள்ளலாம். ஏதாயினும் இதை நினைவில் கொள்ளுங்கள், மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும் அதில் கட்டாயம். மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை, அவன் கலவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை அப்படின்ட்டு யார் ஏற்றிருக்கா, தேனரசன் வந்து ஏற்றிருக்காரு. பிரிம்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள். நெடி அண்ணா நாற்றம், மழலை அண்ணா குழந்தை, வனப்பு வந்து அழகு, பூரிப்பு அண்ணா மகிழ்ச்சி, மேனி அண்ணா உடல்.
தேனரசன் வந்து என்ன பணி செஞ்சிட்டு இருக்காருன்னா தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். இவர் வந்து வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்கள்ல வந்து கவிதைகள் வந்து ஏற்றிருக்காரு. தேனரசன் வந்து எந்தெந்த இதழ்கள்ல கவிதைகளை ஏற்றிருக்காருன்னா வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்கள்ல வந்து கவிதைகளை ஏற்றிருக்காரு. இவருடைய கவிதைகள்ல வந்து பாத்தீங்கன்னா சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும். யாருடைய கவிதைகள்ல சமுதாய சிக்கல்கள் வந்து எள்ளல் சுவையோடு வெளிப்படும்னா தேனரசன். தேனரசன் இயற்றிய கவிதை நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் போன்ற நூல்களை இயற்றியவர் யாருன்னா தேனரசன். ஸோ நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாடல் வந்து பெய்து பழகிய மேகம் என்னும் நூல்ல இருந்து தான் வந்து கொடுத்திருக்காங்க. மயிலும் மானும் வனப்பிற்கு வனப்பு சேர்ப்பன, வனத்திற்கு வனப்பு சேர்ப்பன. வனப்புன்னா அழகு. மிளகாய் வற்றலின் நெடி தும்மலை வரவழைக்கும். அன்னை தன் பெற்ற மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். வனப்பில்லை வனப்பு குட்டல் இல்லை, வார்ப்பு குட்டல் எனில் வார்ப்பெனில். கீரை பாத்தியும் குதிரையும். இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாடல்ல இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படும் ஒரு பாடல்ல இரண்டு பொருள் தோன்றும்படி பாடுறதுதான் வந்து இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதலை வந்து வேற எப்படி அழைக்கலாம்னா சிலேடை அப்படின்ட்டு அழைக்கலாம். கட்டி அடிக்கையால், கால் மாறி பாய்கையால், வெட்டி மறிக்கின்ற மேன்மையால், முட்டப்போய் மாற திரும்புகையால், வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே அப்படின்ற பாடல் வரிகளை ஏற்றியவர்னா காலமேக புலவர். ஸோ இந்த அடிகள்ல வந்து பாத்தீங்கன்னா கீரை பாத்திக்கும் பொருந்துற மாதிரியும் குதிரைக்கும் பொருந்துற மாதிரியும் ஏற்றிருக்காரு. யாருன்னா காலமேக புலவர். இது போல இரு பொருள் ஒரே பாடல்ல ரெண்டு பொருள் வர்ற மாதிரி பாடனா அதை வந்து இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவோம். இரட்டுற மொழிதலை வேற எப்படி அழைப்போம்? சிலேடை அப்படின்னு அழைப்போம். வன்கீரை என்ன வளமான கீரை, பரி என்ன குதிரை, முட்டைப்போய் என்ன முழுதாக சென்று, கால் என்ன வாய்க்காலையும் குறிக்குது, குதிரையினுடைய கால்களையும் வந்து குறிக்குது. மறித்தல் என்ன தடித்தல், மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுறது. அதே குதிரைக்கு வரும்போது எதிரிகளை தடுத்து தாக்குதல். காலமேக புலவரினுடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா வரதன். இவரை வந்து காலமேக புலவர் அப்படின்ட்டு ஏன் அழைக்கிறாங்கன்னா மேகம் வந்து மழை பொழிவது போல கவிதைகளை வந்து விரைந்து பாடியதால இவரை வந்து வரதனை வந்து காலமேக புலவர் அப்படின்னு அழைக்கிறாங்க. காலமேக புலவரான வரதன் அவர்கள் இயற்றிய நூல்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல். இவரது தனிப்பாடல்கள் வந்து தனிப்பாடல் திரட்டு என்னும் நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ வரதனுடைய பாடல்கள் வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா தனிப்பாடல் திரட்டு என்ற நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கு. ஏற பரியாகுமே என்ற தொடர்ல பரி என்பது எதை குறிக்குதுன்னா குதிரையை வந்து குறிக்குது. பொருந்தா ஓசையுடைய சொல் எதன்னா திரும்புகையில். மீதி எல்லாம் வந்து பாருங்க பாய்கையால், மேன்மையால், அடிக்கையால், ஆளான் முடியும். இது மட்டும் பொருந்தாததா இருக்கு. வன்கீரை என்ன வன்மை குட்டல் கீரை, கட்டி குட்டல் அடித்தல் கட்டி அடித்தல். பேசும் ஓவியங்கள். ஆயக்கலைகள் 64 அப்படின்னு படிச்சிருப்போம் ஆல்ரெடி. அது அந்த ஆயக்கலைகள் 64ல் ஒன்று தான் வந்து ஓவியக்கலை அப்படின்னு சொல்றாங்க. ஓவியத்தை வந்து நுண்கலைகளில் முதன்மையான ஒன்றாக கருதுகின்றாங்க. ஓவியத்தை வந்து எந்த கலைகளில் முதன்மையான ஒன்றாக கருதுறாங்கன்னா நுண்கலைகள்ல முதன்மையான ஒன்றாக கருதுறாங்க. சேம் டைம் வந்து ஓவியக்கலை வந்து ஆயக்கலைகள் 64ல் ஒன்று. குகை ஓவியம். ஸோ இந்த இமேஜ்ல வந்து காட்டியிருக்காங்க பாருங்க. பழங்கால மனிதர்கள் வந்து குகைகள்ல வாழ்ந்தப்ப இது போல வந்து வரைஞ்சிருக்காங்க. இந்த குகை ஓவியங்கள் எப்படி பெரும்பாலும் அமையும்னா கோட்டோவியமாக தான் வந்து அமைஞ்சிருக்கும். குகை ஓவியங்கள் வந்து பெரும்பாலும் எப்படி இருக்கும்னா கோட்டோவியமாக இருக்கும். இதுக்கு வந்து வண்ணங்கள் எல்லாம் தீட்டியிருப்பாங்க. இந்த குகை ஓவியங்களுக்கு எதை வச்சு வண்ணங்கள் தீட்டியிருக்காங்கன்னா மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு வண்ணம் வந்து தீட்டிருக்காங்க. குகை ஓவியத்துக்கு வந்து வண்ணம் எப்படி தீட்டாங்கன்னா மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு தீட்டிருக்காங்க. குகை ஓவியங்கள் கோட்டோவியங்களாக இருக்கும். அடுத்து
சுவரோவியம் சுவர் ஓவியம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே காணலாம்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சித்தனவாசல் என்ற ஊரில் வந்து பார்க்கலாம். இந்த சுவரோவியம் எப்படி வரைவாங்கன்னா முதல்ல வந்து ஆற்று மணலோட சுண்ணாம்பு சேர்த்து சுவரை வந்து சமன்படுத்துவாங்க. அந்த அந்த சுவரை வந்து ஈரம் காயாததுக்கு முன்னாடியும் வரைவாங்க, இல்லை அது நல்ல காஞ்ச பிறகும் வந்து வரைவாங்கன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. சுவரோவியங்களை வந்து ஏராளமாக எங்கே காண முடியும்னா தஞ்சை பெரிய கோயிலில் வந்து காண முடியும். சுந்தரின் வாழ்க்கையின் நிகழ்வுகளாக வந்து வரையப்பட்டிருக்கிறது. எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னா சுவரோவியங்களாக தான் வந்து வரைஞ்சிருக்காங்க. தஞ்சை பெரிய கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கருவறை சுற்றுச்சுவர்லையும் மண்டபங்களின் சுவர்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சுவரோவியங்கள் வந்து அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதில் வந்து யாருடைய நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்குன்னா நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரர் அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகளாக வந்து வரைஞ்சிருக்காங்கன்றதை குறிப்பிடுறாங்க. துணி ஓவியம் துணி ஓவியம்னா ஓவியம் வரைய பயன்படும் துணியை வந்து வேறு எப்படியெல்லாம் அழைக்கிறாங்கன்னா எலினின்னு அழைக்கிறாங்க, திரைச்சீலை, கிளி படாம் என பல பெயர்களில் வந்து அழைக்கிறாங்க. சீவக சிந்தாமணி காப்பியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குணமாலை என்ற தலைவி வந்து யானையை கண்டு அஞ்சிய காட்சியை வந்து துணியில் வந்து யார் வந்து வரைஞ்சிருக்காங்கன்னா சீவகன் வந்து வரைஞ்சிருக்காங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து இந்த துணி ஓவியம் வந்து கலம்காரி ஓவியங்கள் என்ற பெயர்ல வந்து எந்தெந்த மாநிலத்துல வந்து வரைஞ்சிட்டு வர்றாங்கன்னா தமிழகத்திலையும் ஆந்திராவிலையும் வந்து துணி ஓவியத்தை வந்து கலம்காரி ஓவியம் என்னும் பெயர்ல வந்து வரைஞ்சிட்டு வர்றாங்க. அடுத்து தெரிந்து தெளிவும் பாக்ஸ்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். புனையா ஓவியங்கள் பற்றி இலக்கியங்கள் கூறும் செய்திகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புனையா ஓவியம் கடுப்பு புனைவில் என நெடுநல் வாடை. இது எப்படி கடுப்பு புனைன்னா இப்போ கருகி போச்சு, அடுப்புல ஏதாவது கருகி போச்சுன்னா நெடுந்தூரம் வாடை அடிக்கும்ல, கருகி போன வாடை, அப்போ நெடுநல் வாடை. புனையா ஓவியம் புறம் பூந்தன்னா மணிமேகலை வந்து புறம் போயிருக்கா வெளியே போயிருக்கா, புறம் பூந்தன்னா மணிமேகலை. புனையா ஓவியம் புறம் பூந்தன்னா மணிமேகலை. ஓலைச்சுவடி ஓவியம் ஓலைச்சுவடி வந்து பார்த்தீங்கன்னா கோட்டோவியங்களாகவும் வண்ணப்பூச்சி ஓவியங்களாகவும் வரைவாங்க. ஸோ ஓலைச்சுவடி ஓவியம் வந்து எப்படி வரைவாங்கன்னா கோட்டோவியங்களாக வரைவாங்க. இந்த ஓலைச்சுவடியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன காட்சிகள் இடம்பெற்றிருக்கோன்னா இதிகாசம் மற்றும் புராண காட்சிகள் வந்து இடம்பெற்றிருக்கும். இந்த ஓலைச்சுவடியை எங்கு காணலாம்னா தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தில் வந்து காணலான்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஓலைச்சுவடி வந்து எங்கு காணலாம்னா தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தில் சென்று காணலாம். அடுத்து செப்பேட்டு ஓவியம். செப்பேட்டு ஓவியம் வந்து மன்னர்களுடைய ஆணைகளையும் அவங்களுடைய ஆவணங்கள்லையும் வந்து செப்பேடுகளில் வந்து பொறிப்பது வழக்கம்ன்றதை கொடுத்துருக்காங்க. உளி கொண்டு வரைகோடுகளாக வரைப்பாங்க. செப்பேடு வந்து எது கொண்டு வரைவாங்கன்னா உளியை கொண்டு வரைகோடுகளாக வந்து வரைவாங்க. ஸோ ஓலைச்சுவடி என்ன இங்க என்ன கொடுத்துருக்காங்க கோட்டோவியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓலைச்சுவடி என்ன கோட்டோவியம். அதே செப்பேட்டு ஓவியம்னா வரைகோடுகள், உளியை கொண்டு வரைகோடுகளாக வந்து வரைவாங்க. அடுத்து பாக்ஸ்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஓவிய மண்டபத்துல பல வகையான ஓவியங்கள் வந்து வரையப்பட்டிருந்தன. ஓவியங்கள் குறித்து வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு வந்து அன்றைய காலகட்டத்திலேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, இப்படி விளக்கி கூறியிருக்காங்க என்ற செய்தி எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா பரிபாடல்ல வந்து இடம்பெற்றிருக்கு. அந்த பாடல் வரிகள் கொடுத்திருக்காங்க பாருங்க. இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டி அறிவுறுத்தவும். ஸோ இந்த பாடல் வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா பரிபாடல்ல வந்து இடம்பெற்று இருக்கு. தந்த ஓவியம். தந்த ஓவியம் வந்து பாத்தீங்கன்னா இறந்த யானையினுடைய தந்தங்கள் மீது பல வகையான நீர்வண்ணங்களை கொண்டு தந்த ஓவியங்கள் வந்து வரைஞ்சாங்க. இது வந்து அதிகமா இந்த தந்த ஓவியம் எங்கு காணப்படுதுன்னா கேரளா மாநிலத்துல வந்து அதிகமா வந்து காணப்படுது. தந்த ஓவியம் அதிகமா எங்கு காணப்படுது? கேரளா மாநிலம். கண்ணாடி ஓவியம் வந்து அதிகமா இருக்கிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல வந்து இருக்கு. கண்ணாடி ஓவியம் மிகுதியாக எங்க இருக்குன்னா தஞ்சாவூர்ல வந்து இருக்கு. தாள் ஓவியம். தாள்னா பேப்பர். ஸோ இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே வரைகிறோம் இல்லையா. ஸோ தாள் ஓவியம் வந்து கரிக்கோல் கொண்டு நீர் வண்ணம் கொண்டு எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி வந்து வரைகிறோன்றதையும் கொடுத்துருக்காங்க.
கருத்துப்பட ஓவியம்ன்றத முதல்ல வந்து இந்தியா என்ற இதழில் பாரதியார் தான் வந்து முதல்ல தமிழ்ல வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தமிழ்ல வந்து கருத்துப்பட ஓவியத்தை வந்து அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா பாரதியார். எந்த இதழில் அறிமுகப்படுத்தினார்னா இந்தியா என்ற இதழில் வந்து அறிமுகப்படுத்தினார். இந்த கருத்துப்படத்துக்கு மற்றொரு வடிவம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேலி சித்திரம். கருத்துப்படத்திற்கு மற்றொரு வடிவம் தான் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கேலி சித்திரம். வேறு பெயர்களை அறிவோம். ஓவியத்தை வந்து வேற எப்படியெல்லாம் சொல்லலாம்னா ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை, செய்தி. ஸோ ஓவியத்தை வந்து ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம் தெரியும். வட்டிகை செய்தி என்னாலும் ஓவியம் தான். வட்டிகை செய்தியை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ வட்டிகை செய்தி என்ன எதை குறிக்குது? ஓவியத்தை வந்து குறிக்குது. ஓவியம் வரைபவர் அப்படின்னா கண்ணுள் வினைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிளவி வல்லூன், சித்திரக்காரர், வித்தகர். ஸோ கண்ணுள் வினைஞர் வந்து வித்தியாசமா இருக்கு, அதனால கண்ணுள் வினைஞரை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓவியம் வரைபவர் எப்படியெல்லாம் சொல்லுவோம்? கண்ணுள் வினைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிளவி வல்லூன், சித்திரக்காரர், வித்தகர். ஓவிய கூடம் என்றதை எப்படியெல்லாம் குறிப்பிடுவோம்னா எலித்தொழில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திர கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. ஐரோப்பிய கலை நுணுக்கத்தோட இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்கள்ல புதுமை புகுத்தியவர் யாருன்னா ராஜா ரவிவர்மா. ஸோ ஐரோப்பிய கலை நுணுக்கத்தோட இந்திய கலை மரபுகளை இணைத்து ஓவியங்கள்ல வந்து புதுமை புகுத்தியவர் யாருன்னா ராஜா ரவிவர்மா. ராஜா ரவிவர்மாவுடைய ஓவிய முறைகள் வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல நாட்காட்டி கடிகாரம் வந்து சொல்றோம் இல்லையா, அதுல வந்து அதிகம் வந்து பயன்படுத்தப்பட்டனன்றதை கொடுத்திருக்காங்க. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் யாருன்னா கொண்டையா ராஜி. ஸோ நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் கொண்டையராஜி. நாட்காட்டி ஓவியங்களை வந்து எப்படி அழைப்பாங்கன்னா பசார் பெயிண்டிங் அப்படின்னு அழைப்பாங்க. நாட்காட்டி ஓவியங்களை எப்படி அழைப்பாங்க? பசார் பெயிண்டிங் என அழைப்பாங்க. குகை ஓவியங்கள் வண்ணம் தீட்ட பயன்படுத்தப்பட்ட பொருள்களில் ஒன்று மண்துகளும் கல்துகளும் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கேலி சித்திரம். கோட்டோவியம், கோடு குட்டல் ஓவியம், செப்பேடு, செப்பு குட்டல் ஏடு, எழுத்துக்குட்டல் ஆணி, எழுத்தாணி. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யாரு? பாரதியார். இந்தியா என்ற இதழில் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு. கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் வந்து செப்பேடு மீது பொறித்து பாதுகாத்தனர். தமிழ் ஒளிர் இடங்கள். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எங்க இருக்குன்னா தஞ்சையில வந்து இருக்கு. இந்தியாவில் உள்ள தொன்மையான பழமையான நூலகங்கள்ல தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகமும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய காலம் என்னன்னுட்டு கல்வெட்டு செய்திகள் சொல்லுதுன்னா 1122 கிபி 1122 காலகட்டத்தை சார்ந்தது என்றதை சொல்றாங்க. இந்த சரஸ்வதி மகால் நூலகத்துல வந்து பாத்தீங்கன்னா மற்ற மொழிகள்ல இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகளும் கையெழுத்து படிகளும் தலை சிறந்த ஓவியங்களும் இசைக்கருவிகளும் சிற்பங்களும் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ் பல்கலைக்கழகம் எங்க அமைஞ்சிருக்குன்னா தஞ்சாவூர்ல வந்து அமைஞ்சிருக்கு. தமிழக அரசு வந்து இது எப்போது அமைத்ததுன்னா 1981ஆம் ஆண்டு வந்து தோற்றுவித்தாங்க. இது வந்து எத்தனை ஏக்கர் பரப்பளவு கொண்டதுன்னா 1000 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. வானத்துல இருந்து பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கு இமேஜ்ல தெரியுது இல்லையா, அது போல தமிழ்நாடு அப்படின்ற தெரியும் வகையில வந்து அமைச்சிருக்காங்க. இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்பது இந்த பல்கலைக்கழகத்தின் நோக்கம் என்றதை கொடுத்திருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 புலங்கள், கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்த்தமிழ் புலம், மொழிப்புலம், அறிவியல் புலம் என 5 புலங்களும் 25 துறைகளும் வந்து இந்த பல்கலைக்கழகத்துல இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த பல்கலைக்கழகம் வந்து தமிழ் மொழி சார்ந்த ஆய்வுகள் மட்டும் இல்லாம சித்த மருத்துவத்தை வந்து பயன்படுத்தி பொதுமக்களுக்கு வந்து மருத்துவ தொண்டும் வந்து செய்யறாங்கன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்திய ஆட்சி பணி பயிற்சியாளர்களுக்கு வந்து தமிழ் மொழி பயிற்சியை வந்து எந்த பல்கலைக்கழகம் கொடுக்கும்னா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தான் வந்து கொடுக்கும். இந்த பல்கலைக்கழகத்துல மிகப்பெரிய நூலகமும் வந்து அமைந்திருக்கு.
வஉசி நூலகம் வந்து சென்னையில வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1942 வந்து தொடங்கப்பட்டது. இங்க வந்து பல்வேறு மொழிகள்ல இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் வந்து இடம்பெற்றிருக்குன்றத சொல்றாங்க. இந்த வஉசி நூலகத்துல வந்து எத்தனை ஓலைச்சுவடிகள் எத்தனை தமிழ் நூல்கள் இருக்குன்னா 21 28 ஓலைச்சுவடிகளும் 29 41 தமிழ் நூல்களும் வந்து உள்ளன. எங்கன்னா வஉசி நூலகத்துல. கீழ் திசை நூலகம் எங்க இருக்குன்னா சென்னையில வந்து இருக்கு. இப்ப தற்சமயம் வந்து இந்த கீழ் திசை நூலகம் வந்து எங்க இருக்குன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7ஆம் தளத்துல வந்து இயங்கி வருது. கீழ் திசை நூலகம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1869. ஸோ கீழ் திசை நூலகம் கன்னிமாரா நூலகம் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த 1869 6 ரீப்ளேஸ் பண்ணா 96 வரும். அந்த 96 வந்து கன்னிமாரா நூலகத்துக்கு வந்து வரும். ஸோ வருஷம் வந்து பார்த்துக்கோங்க. கன்னிமாரா நூலகம் எங்க இருக்குன்னா சென்னையில தான் வந்து இருக்கு. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணதுன்னா 1896. ஸோ கீழ்திசை நூலகம் 1869, இது வந்து 96. தமிழ்நாட்டின் மைய நூலகம் எதுன்னா கன்னிமாரா நூலகம். இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்றாக விளங்குவது எதுன்னா கன்னிமாரா நூலகம். ஸோ இந்திய நாட்டின் தொன்மையான நூலகங்களில் ஒன்றுன்னா தஞ்சையில் இருக்கக்கூடிய சரஸ்வதி மஹால். அதே வந்து இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்றுன்னா கன்னிமாரா நூலகம். இந்த நூலகத்துல வந்து பாத்தீங்கன்னா 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து இருக்கு. கன்னிமாரா நூலகத்துல எவ்வளவு நூல்கள் இருக்குன்னா 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து இருக்கு. சேம் டைம் வந்து இந்த கன்னிமாரா நூலகம் இந்தியாவில் வெளியிடுற புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி வந்து இங்க பாதுகாக்கப்பட்டு வருது என்றதையும் குறிப்பிடுறாங்க. இந்த கன்னிமாரா நூலகத்தின் எந்த தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் அமைஞ்சிருக்குன்னா 3ஆம் தளத்துல வந்து மறைமலை அடிகள் நூலகம் வந்து அமைஞ்சிருக்கு. வள்ளுவர் கோட்டம் எங்க இருக்குன்னா சென்னை கோடம்பாக்கத்துல வந்து வள்ளுவர் கோட்டம் வந்து இருக்கு. இது வள்ளுவர் கோட்டம் பணி வந்து எப்போ தொடங்கி எப்போ முடிச்சாங்கன்னா 1973 ஸ்டார்ட் பண்ணி 1976 வந்து முடிச்சிருக்காங்க. இந்த கோட்டம் வந்து எந்த வடிவத்துல இருக்குன்னா திருவாரூர் தேர் போன்ற வடிவத்துல வந்து அமைச்சிருக்காங்க. இந்த இமேஜ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான். இதனுடைய அடிப்பகுதியும் நீளமும் வந்து பாத்தீங்கன்னா 25 அடி வந்து அகலமும் நீளமும் வந்து கொண்டிருக்கும். தேரினுடைய மொத்த உயரம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 128 அடி. தேரினுடைய மொத்த உயரம் வந்து 128 அடி. தேரின் மையம் வந்து எப்படி அமைச்சிருக்காங்கன்னா எண்கோண வடிவ கருவறையை வந்து எண்கோண வடிவில் அமைச்சு அதனுடைய நடுவுல திருவள்ளுவருடைய சிலையை வந்து வைத்திருக்காங்க. இந்த வள்ளுவர் கோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 1330 குரட்பாக்களும் வந்து செதுக்கியிருக்காங்க. அறத்துப்பால்ல அமைந்த குரல்கள் வந்து கருநிற பளிங்கு கல்லிலும், பொருட்பால்ல அமைந்தது வந்து வெண்ணிற பளிங்கு கல்லிலும், இன்பத்துப்பால் வந்து செந்நிற பளிங்கு கல்லிலும் வந்து பொறிச்சிருக்காங்கன்றதை கொடுத்திருக்காங்க. அறத்துப்பால் கருநிறம், பொருட்பால் வெண்ணிறம், அடுத்து வந்து இன்பத்துப்பால் வந்து செந்நிறம். மேலும் வந்து இந்த கோட்டத்துல திருக்குறளுடைய கருத்துக்களை விளக்கும் ஓவியங்களும் வந்து வரையப்பட்டிருக்குன்றதை கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து திருவள்ளுவர் சிலை எங்க இருக்குன்னா கன்னியாகுமரியில வந்து இருக்கு. இந்தியாவினுடைய தெற்கு எல்லையாக அமைந்தது தான் வந்து கன்னியாகுமரி. இங்க வந்து திருவள்ளுவருக்கு சிலை வந்து தமிழக அரசு வந்து நிறுவிருக்காங்க. இது வந்து இதற்கான பணி எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1990 தொடங்கி 2000 ஆண்டு ஜனவரி திங்கள் முதல் நாள் அன்று வந்து திறந்து வச்சிருக்காங்க. ஸோ பொதுமக்களுடைய பார்வைக்கு பணி வந்து 1990 வந்து தொடங்கியது. 10 வருஷம் கழிச்சு 2000 ஜனவரி முதல் நாள்ல வந்து பொதுமக்களுடைய பார்வைக்கு வந்து திறந்து வச்சிருக்காங்க. இந்த சிலையின் உயரம் வந்து பாத்தீங்கன்னா பாறையிலிருந்து 133 அதிகாரங்கள் இருக்கு இல்லையா, அதை நினைவு கூறுற விதமா 133 அடி வந்து இருக்கு. அந்த சிலைக்கு, திருவள்ளுவர் சிலைக்கு கீழே இருக்கக்கூடிய அதை வந்து பீடம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பீடம் வந்து அறத்துப்பால் 38 அதிகாரங்கள் இல்லையா, அந்த 38 அதிகாரங்கள்ல வந்து அதை அமைச்சிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய பொருட்பால் இன்பத்துப்பால் அடிகள் வந்து திருவள்ளுவர் சிலையை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ பொருட்பால் இன்பத்துப்பால் வந்து மொத்த அதிகாரங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 95. ஸோ அந்த 95 தான் வந்து திருவள்ளுவர் சிலை. பீடம் வந்து 38. பீடத்தினுடைய உட்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு குறள் என்ற வீதத்துல வந்து 133 குரட்பாக்கள் வந்து தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் வந்து செதுக்கியிருக்காங்கன்றதை குறிப்பிடுறாங்க. திருவள்ளுவருடைய சிலை வந்து அமைப்பதற்கு எத்தனை டன் எடை வரை உள்ள கற்கள் வந்து பயன்படுத்தப்பட்டன? 3 டன் முதல் 8 டன் எடை வரை உள்ள
3681 கருங்கற்கள் வந்து 3681, ஸோ 3681 கருங்கற்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. திருவள்ளுவர் சிலை வந்து எத்தனை டன் எடை கொண்டதுன்னா 7000 டன் எடை கொண்டது. திருவள்ளுவர் சிலை வந்து 7000 டன் எடை கொண்டது. உலக தமிழ் சங்கம் எங்க அமைச்சிருக்காங்கன்னா மதுரையில வந்து அமைச்சிருக்காங்க. காந்தி அருங்காட்சியகம் எங்க இருக்குன்னா மதுரை தல்லாக்குளத்துல வந்து அமைஞ்சிருக்கு. அந்த காந்தி அருங்காட்சியகத்துக்கு அருகில தான் வந்து உலக தமிழ் சங்கம் வந்து நிறுவியிருக்காங்க. இது எவ்வளோ பரப்பளவு அப்படின்னா 87,000 சதுர அடி பரப்பளவுன்றதை கொடுத்திருக்காங்க. 87,000 சதுர அடி பரப்பளவு. இது வந்து எப்போ தொடங்கப்படுறதா சொன்னாங்கன்னா 1981 வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து உலக தமிழ் மாநாடு வந்து நடைபெறும். அப்போ வந்து இங்கே ஒரு உலக தமிழ் சங்கம் வந்து நிறுவப்படும் அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க. பட் இது வந்து எப்போ நிறுவி வந்து பயன்பாட்டுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016. ஸோ 1981 வந்து சொல்லியிருப்பாரு. எம்ஜிஆர் காலகட்டத்தில் 5ஆம் உலக தமிழ் மாநாடு வந்து மதுரையில் வந்து நடைபெற்றிருக்கும். அப்போ வந்து சொல்லியிருப்பாங்க. பட் இது எப்போ திறந்து வைக்கப்பட்டதுன்னா 2016 வந்து திறந்து வைக்கப்பட்டது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1330 குறட்பாக்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். உலக தமிழ் சங்கத்தின் மற்றொரு அமைப்பான சங்கத்தமிழ் காட்சி கூடம் வந்து தனி கட்டிடத்திலையும் வந்து இங்க செயல்பட்டு வருதுன்னு கொடுத்திருக்காங்க. சேம் டைம் வந்து தருமிக்கு பாண்டிய மன்னன் வந்து என்ன கொடுத்தாருன்னா பொற்கிளி வந்து கொடுத்திருப்பாரு. இப்படி கொடுத்ததா வந்து எந்த நூல்ல சொல்லியிருப்பாங்கன்னா திருவிளையாடல்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த புராண காட்சியும் வந்து இங்க சிற்பங்களாக வந்து புடைப்பு சிற்பங்களாக செதுக்கியிருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. அப்புறமா இந்த சங்கத்தமிழ் காட்சி கூடத்துல யார் யாருக்கெல்லாம் வந்து வெண்கல சிலைகள் வந்து நிறுவிருக்காங்கன்னா தொல்காப்பியர், ஔவையார், கபிலருக்கு வந்து வெண்கல சிலைகள் வந்து நிறுவிருக்காங்க. 3ஆம் தமிழ் சங்கம் அமைந்தது எங்கன்னா மதுரையில. அந்த மதுரையில உலக தமிழ் சங்க கட்டடமும் சங்க தமிழ் காட்சி கூடமும் வந்து தமிழர்களுடைய பெருமையை வந்து பறைசாற்றி நிற்கின்றனன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. சிற்ப கலைக்கூடம் என்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழர்களுடைய தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கியது எதுன்னா பூம்புகார். இந்நகரை பற்றிய செய்திகள் வந்து எந்தெந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காங்கன்னா சிலப்பதிகாரத்திலையும் ஸோ பூம்புகார் என்ற பூம்புகார்னாவே எந்த நூல்ல வந்து அதனுடைய செய்திகள் அறியலாமன்னா சிலப்பதிகாரம், பட்டினப்பாலை. சிலப்பதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா பூம்புகார்ல வந்து மருவூர் பாக்கம் என்ற கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்ற நகர பகுதியும் அமைந்ததாக சிலப்பதிகாரம் வந்து குறிப்பிடுது. 1973 ஆண்டு பூம்புகார் கடற்கரையில வந்து இந்த சிற்ப கலைக்கூடம் வந்து ஏற்படுத்தப்பட்டது. இங்க வந்து பாத்தீங்கன்னா 7 நிலை மாடங்கள் வந்து இருக்கு. 7 நிலை மாடங்கள் வந்து இருக்கு. கண்ணகியினுடைய வரலாற்றை விளக்கும் எத்தனை சிற்ப தொகுதிகள் இடம்பெற்றிருக்குன்னா 49 சிற்ப தொகுதிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் சிற்ப தொகுதிகள் எத்தனை இடம்பெற்றிருக்குன்னா 49. எங்கன்னா சிற்ப கலைக்கூடமான பூம்புகார்ல வந்து இடம்பெற்றிருக்கு. அது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க 1973. மாதவிக்கும் வந்து அங்க ஒரு நெடிய சிலை வந்து நிறுவிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய கலைக்கூடத்திற்கு அருகில இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கல் மன்றம் ஆகியனவும் வந்து அமைஞ்சிருக்குன்றத கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொழிற்பெயர். ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர். செயல் அல்லது ஒரு வினைன்னாவே அதனுடைய பொருள் என்ன? செயல். ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அதற்கு பெயராக அமைவதுதான் வந்து தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. தொழிற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை வந்து காட்டாது. படர்க்கை இடத்துல மட்டும்தான் வரும். ஸோ தொழிற்பெயர் வந்து எண்ணிடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது. படர்க்கை இடத்தில் மட்டும் வரும். எடுத்துக்காட்டு படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொருத்தல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொழில் பெயர். தொழில் பெயரை வந்து விகுதி பெற்ற தொழில் பெயர், முதல்நிலை தொழில் பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்ட்டு பிரிக்கலாம்ன்றத சொல்றாங்க. விகுதி பெற்ற தொழில் பெயர்னா அதுக்கு வந்து விகுதி வந்து இருக்கும். பகுதி விகுதின்னு பிரிக்கிறோம் இல்லையா? கடைசியில வந்து விகுதியை வந்து பெற்றிருக்கும். நடத்தல்ன்றதுல தல்ன்றது விகுதி. அது போல நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா விகுதிகள் வந்து பெற்றிருந்தா அது விகுதி பெற்ற தொழில் பெயர். வினைப்பகுதியோட தொழில் பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழில் பெயர் ஆகும். தொழில் பெயர் விகுதிகள் என்னென்னவா வரும் அப்படின்னா தல், அல், அம், ஐ, கை, வை,
கு பூ உ தி சி வி மை போன்றவை வந்து தொழில் பெயர் விகுதிகள் ஆகும். ஸோ நீங்கள் படிக்கும் போதே தல் அல் அம் ஐ கை வை மை கு பூ உ தி சி வி அப்படின்ட்டு படிச்சிருங்க. தருதல், கூறல், ஆட்டம், விலை, வருகை, பார்வை, போக்கு, நட்பு, மறைவு, மறதி, உணர்ச்சி, கல்வி, செய்யாமை போன்றவை எல்லாம் வந்து தொழில் பெயர் ஆகும். முதல் நிலை தொழில் பெயர்னா முதல் நிலை வந்து இடித்தல், கொதித்தல் என்றதுக்கு பதிலாக இடி கொதி அப்படின்ட்டு முதல் நிலை மட்டும் வந்திருக்கும். அந்த இடி கொதி என்றது பெரும்பாலும் எப்படி அமையும்? ஏவல் ஒருமை வினையாக அமையும். வினை சொற்களின் பகுதியை முதல் நிலை என்பர். முதல் நிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழில் பெயராக அமைவது முதல் நிலை தொழில் பெயர் எனப்படும். ஸோ இடித்தல் கொதித்தல்னு வராது, இடி கொதின்னு மட்டும் அந்த முதல் நிலை மட்டும் வரும், பகுதி மட்டும் வரும். அந்த பகுதியும் எப்படி இருக்கும்? ஏவற மாதிரி இருக்கும். இடி கொதி அப்படின்னு கட்டளை இடுற மாதிரி இருக்கும். அப்படி வந்தா அது வந்து முதல் நிலை தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. செல்லமாக ஒரு அடி அடித்தான். அடி என்ன? அடித்தல். அடி அப்படின்னு வருது. புகழ் அப்படின்றது புகழ்தல். ஸோ புகழ்தல் அண்ட் ஃபுல்லா வராம புகழ் அப்படின்னு வந்தா அது முதல் நிலை தொழிற்பெயர். முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர்னா பேரு, சூடு ஆகிய சொற்களை வந்து பாருங்க. பெறுதல், சுடுதல் அப்படின்னு வரணும். பெரு சுடுன்ற அந்த பகுதி மட்டும் வரணும். பட் அது எப்படி தெரிஞ்சிருக்கு? பேரு சூடு. தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன், உணவின் சூடு குறையவில்லை. ஸோ அப்படின்னு வருது. இந்த சுடுது அப்படின்னு அர்த்தம். இது போல இந்த பெரு சுடுன்றது பேரு சூடு அப்படின்ட்டு மாறி வருது இல்லையா? இதுதான் வந்து முதல் நிலை திரிவதால். ஸோ அதனுடைய பகுதி முதல் நிலை வந்து திரிவதால உருவாகும் தொழில் பெயர் வந்து முதல் நிலை தொழிற்பெயர் ஆகும். எக்ஸாம்பிள், விடு என்றத வீடுன்னு சொல்றது, மின் என்றத மீன், கொள் கோல், உடன்படு என்றத உடன்பாடு. ஸோ இதை வந்து தெளிவா வந்து பார்த்துக்கோங்க. நடுவுல தான் வருது. நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்துட்டு ஊ வந்திருக்கு, இங்க ஊ வரல அப்படின்ட்டு போகக்கூடாது. ஸோ இது வித்தியாசமா இருக்கிறதால இதை ஹைலைட் பண்ணி தெளிவா வந்து பார்த்துக்கோங்க. உடன்பாடு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர். பின்வருவற்றுள் விகுதி பெற்ற தொழில் பெயர் எதன்னா படித்தல். பின்வருவனவற்றுள் முதல் நிலை தெரிந்த தொழில் பெயர் எதன்னா ஊரு. ஓட்டம் என்பது விகுதி பெற்ற தொழில் பெயர். பிடி என்பது முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர். பிடி என்பது முதல்நிலை தொழில் பெயர். சூடு என்பது முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர். கலைச்சொல் அறிவும். படைப்பாளர் என கிரியேட்டர், சிற்பம் என ஸ்கல்ப்சர், கலைஞர் என ஆர்டிஸ்ட், கல்வெட்டு என இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கையெழுத்துப்படி என மேனுஸ்கிரிப்ட்ஸ், அழகியல் என அஸ்தட்டிக்ஸ், தூரிகை என பிரஷ், கருத்துப்படம் என கார்ட்டூன், குகை ஓவியங்கள் என கேவ் பெயிண்டிங்ஸ், நவீன ஓவியம் என மாடர்ன் ஆர்ட். திருக்குறள். கல்வி என்றதுல இருந்து பாருங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க வேண்டியவற்றை வந்து பிழையில்லாம கற்கணும். கற்ற பின்னாடி அந்த கற்ற வழியில வந்து நடக்கணும். எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. திருவள்ளுவர் வந்து வாழும் மக்களுக்கு கண்களாக எதை சொல்றாரு? என்னும் எழுத்த வந்து சொல்றாரு. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. ஸோ தோன்ற அளவுக்கு வந்து அந்த கேணி வந்து தோன்ற அளவுக்கு நீர் ஊறும். அது போல நம்ம படிக்கிற அளவுக்கு நம்மளுக்கான அறிவு வந்து வளரும். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை. அழிவில்லாத சிறந்த செல்வம் வந்து கல்வியே, ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு இல்லை. மாடு அண்ணா அதனுடைய பொருள் என்னன்னா செல்வம். ஸோ கேடில் விழிச்செல்வம், அழிவில்லாத சிறந்த செல்வம் வந்து கல்வி. கேடில் விழிச்செல்வம் கல்வி என்றது அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே, ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை என்ன, ஒருவருக்கு அதை விட சிறந்த செல்வம் வேறில்லை அப்படின்னு சொல்றாரு. தெரிந்து செயல் வகை. செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். செய்யத்தகாத செயல்களை செய்வதாலையும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை வந்து உண்டாகும். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இலக்கு. கருமம்னா அதற்கான பொருள் வந்து செயல். எந்த செயலையும் வந்து நல்லா சிந்தித்து அதுக்கப்புறம் தொடங்கணும். தொடங்கிய பின் வந்து எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும் என்று குறிப்பிடுறாரு. நன்றாற்றால் உள்ளும் தவறுண்டோ அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. நம்ம நண்பனுக்கு வந்து ஒருவருக்கு வந்து நல்லது செய்யணும்னாலும் அவங்களுடைய பண்பு என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு செய்யணும். அப்படி தெரிஞ்சுட்டு செய்யலன்னா நம்ம நன்மை செஞ்சாலும் அது தீமை தான் வந்து சேரும்ன்றத சொல்றாரு.
சுற்றந்தாளல் காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீராருக்கே உள்ள. காக்கை வந்து என்ன பண்ணும், ஒரு கொஞ்சம் சாப்பாடு கிடந்து அதனுடைய சுற்றத்தெல்லாம் காக்கான்னு கூப்பிட்டு கொடுக்கும். அத்தகைய பண்பு இருக்கிறவங்க கிட்டதான் வந்து செல்வம் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. மடியின்மை, மடியை என்ன சோம்பல், மடியான்னா அதை துன்பமாக கருதி வந்து இது பண்ணணும்ன்றது வரும். மடி என்ன சோம்பல், மடியான்னா துன்பம். மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். ஸோ குடியை குடியாக வேண்டுபவர்னா நம்மளுடைய குடும்பத்தை வந்து அடுத்த நிலைமைக்கு நல்ல நிலைமைக்கு கொண்டு போனோம்னா என்ன பண்ணணும், சோம்பலை வந்து துன்பமாக கருதி முயற்சியோடு வாழ்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இடுக்கண் அழியாமை, இடும்பைக்கு இடும்பை படுப்பவர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இடும்பை என்ன துன்பம், துன்பம் வந்த போது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவார். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். துன்பம் வந்த போது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவர். இடும்பை என்றது வந்து துன்பம். செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதனால் தீமை உண்டாகும். தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புறவங்க கிட்ட சோம்பல் இருக்க கூடாது. எழுத்தென்ப எழுத்து குட்டல் என்ப கரைந்துண்ணும் கரைந்து குட்டல் உண்ணும் கற்றணைத்து குட்டல் ஊறும் கற்றணைத்தூறும். கற்கும் முறை வந்து பிழையில்லாமல் கற்றல். உயிருக்கு கண்கள் வந்து எண்ணும் எழுத்தும், விழுச்செல்வம் வந்து கல்வி, எண்ணி துணிக வந்து செயல், கரவா கரைந்துண்ணும் காகம். அவ்வளோதாங்க. இதோட வந்து இந்த டேர்ம் 2 வந்து முடியுது. தேங்க்யூ.